முன்னை வினயகலம் முங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழிதென்றி நன்னினர்வாள் செயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கம் அன்பாளியம்பம் கழுத்துறை அந்தாது ஓதைசு நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் குடிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொடர் கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்தன்னாவின் உள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அரிசாயம் வெல்லும் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பமே நயவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன் ஒன்னரங்கமென்னில் மயலே பெருகமி ராமானுஜன் மண்ணு மாமலர்த்தால் அயரேன் அருவனை என்னை எவ்வாறன் நடப்பதுவே. சுவாமி ஜெகதாச்சாரியன் என்று சொல்லக்கூடிய சுவாமி எம்பெருமானார் அவருடைய வைபவத்தை உலகோத்தர் எல்லாரும் அறிய வேண்டும். பகவான் தான் கர்த்தா. ஆனால் பகவானாலே அனுப்பப்பட்ட சுவாமி ராமானுஜர் தான் அதிசேஷ அவதாரமாக இருந்தாலும் பகவானுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இந்த பூலோகத்திலே 200 வருஷம் தான் இருந்து நம்ம எல்லாம் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு வந்து அவதாரம் பண்ணார். அந்த அவதார நிலையிலேயே சுவாமி ராமாவுடைய பரிபூர்ணமான வைபவங்கள் என்ன, அந்த வைபவங்கள் எல்லாம் உலகத்தார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அபிப்பிராயத்திலே புறத்தாழ்வாவுடைய சச்சிஷராக இருக்கக்கூடிய திருவரங்கத்தமதனார் ராமானுஜ நூற்றாந்தாதிகிற 108 பாசனங்கள் கொண்ட கிரந்தத்தை அனுகிரகித்தார். ஆச்சரியமான கிரந்தம், 4000க்கு உண்டான வைபவத்தை என சொல்லப்படுகிறது. அவ்வளவு உயர்ந்த கிரந்தம். அது மட்டுமல்ல, இந்த ஆழ்வார்கள் கோட்டிலேயே ராமானுஜரை சேர்க்கும் அளவுக்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் கொல்லப்பட்டுள்ளது. இது எங்க தெரியுது? ஆனால் ஆழ்வார்கள் கோட்டி ராமானுஜர் கிடையாது. ஆனால் அந்த வைபவம் ராமானுஜர் குண்டுன்னு சொல்லப்படுகிறது. சுவாமி மணவாள மாமனிகள் தன் உபதேச ரத்தின மாலையிலே ஆழ்வார்களை 2ஆக பிரித்தார். பிரதம பருவ நிட்டை, சரம பருவ நிட்டைன்னு 2. பிரதம பருவ நிட்டை என்றால் பகவானை தெய்வம் என்று சொல்லி அவனே உபாய உபேயம் என்கிற நிலையோடு இருப்பது பிரதம பருவ நிட்டை. சர்ம பருவ நிட்டை என்றால் ஆச்சாரியனை தெய்வம், மற்றொரு தெய்வம் எனக்கு தெரியாது, அவரே பிராபிய பிராபகம் என்று சொல்லப்பட்ட நிலை. அப்ப ஆழ்வார்களுடைய 2 நிலை உண்டு. அதிலே 12 ஆழ்வார்கள் என்று சொன்னால் 10 ஆழ்வாடு நிலை வேறு, மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஆழ்வாருடைய நிலை வேறு. அந்த 2 ஆழ்வார் நிலைதான் சுடி கொடுத்த நாச்சியார். பட்டர்பிரான் கோதை என்று தன்னை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார் அந்த ஆண்டான். நான் அந்த பட்டர்பிரான் அவர் காட்டி கொடுத்தார், அதனால கண்ணன் திருவடியை பற்றுகிறேன் என்று திருமகளாக இருக்கக்கூடிய ஆண்டாள் பூமாதேவி அந்த கருத்தை தெரிவித்தார். அதே போல மதுரகவி ஆழ்வார் பேரொன்றம் நானறியேன் வேதம் சனி செய்த மாறன் ஷடகோபன்வன் குருகூர் ஏரியங்கள் என்று அந்த குருகூரை தவிர மற்றொரு தெய்வம் அறியேன் என்கிற ஒரு நிலையிலே இருந்தார். ஆனால் இந்த கோட்டியிலே ராமானுஜரை சேர்த்திருக்கார். இது எங்க தெரியறதுன்னா, ஆழ்வார 2ஆக பிரித்தார். பிரிக்கச்சு ஏனைய ஆழ்வார்கள் 10 ஆழ்வாருடைய கிரமம், அவருடைய அவதார கிரமம் என்ன, நட்சத்திர கிரமம் என்ன, அதையெல்லாம் பாசுரோகமாக அமைத்தார். மேற்கொண்டு மறுபடியும் 2 ஆழ்வார்களை சேர்த்து சொல்லணும். அதாவது சர்ம பர்வ நிட்டையில் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் அந்த விஷயத்தை சொல்லும் போது ஆழ்வார், திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராஜராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த நாளங்கள் மாதிரி தம்பின் அப்படின்னு எடுத்திருக்கார் பாஷன். அப்ப மதுரகவி ஆழ்வார் ஆண்டாளோடு சேர்த்திருக்கார் சுவாமி ராமானுஜர். ஆனாலும்
ஆழ்வார்கள் போட்டி அல்ல சுவாமி ராமானுஜர். ஆனா அந்த ஆழ்வார்களுக்கு உண்டான வைபவம் என்னவோ அந்த வைபவம் பரிபூர்ணமாக சுவாமி ராமானுஜர் கொண்டு அந்த அனுபவத்தை சொல்லணும், அந்த வைபவத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காகவே ஆச்சரியமா 35ஆம் பாட்டுல உரைக்கிறார். என்ன உரைக்கிறார்? நயவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கல்வி போட்டு செய்யன் பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகும். பொன்னரங்கம்னு சொன்னாலே பைத்தியம், பிச்சின்னு சொல்லுவா இல்லையா, அந்த பைத்தியம் பரிபூர்ணமா இருக்கா யாருக்கு? சுவாமிக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அரங்கன் திவ்ய தேசம் என்ன, அரங்கன் வேற என்ன, அந்த அளவுக்கு சுவாமிக்கு அத்தனை தூரம் பிரேமை. அந்த பிரேமை இருக்கிறபடியாலே என்ன தெரிவித்தார்? அப்படிப்பட்ட அந்த ராமானுஜருடைய திருவடியை பற்றினேன், பற்றினபடியாலே எனக்கு என்ன தெரிவிக்கிறார்? அயரேன் என்ன அடற்பதுவே மண்ணு மாமலத்தால் அயரேன் அருவினை என்னை எவ்வாறு அடற்பதுவே. அந்த வினைகள்லாம் எப்படி வந்து சேரும்? சேராதே. ஏனென்றால் நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன், பண்ண வேண்டியதை பண்ணலன்னா அது சேரும். தேவதாந்தர்க வதனங்கள் கூடாது, அது தொழுவது கூடாது, அதை அடியேன் பண்ணல. நரஸ்துதி கூடாது, வாய் கொண்டு மாயிடம் பாட வந்த கவியே நல்லேன், அதை நான் பண்ணல. மேற்கொண்டு முக்கியமாக ராமானுஜருடைய திருவடியை மறப்பது கூடாது. சதாபஸ்யந்தி சூரையகா என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையிலே எப்பொழுதும் ராமானுஜா 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 என்ற நிலையில இருந்திருக்கணும். இது 3 இருக்கச்சே, இந்த 3 மாறிட்டனா அப்ப அந்த அருவினைகள்லாம் என்ன அடர்க்கும். ஆனா இது மாறலையே. தேவதாந்திர சம்பந்தமோ அல்லது நரஸ்துதி சொல்றதோ அல்லது ராமானுஜ திருவடியை மறப்பதோ, இது 3மே அடியெடுத்து இல்லாதபடியாலே அது எப்படி என்னை சேரும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல என்ன கடந்த காலக்ஷேபத்திலே மணவாளமாவுடைய பதபதார்த்தம் என்ன, மணவாளமுடைய அவதாரிகை என்ன, இதையெல்லாம் அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு திரிலோகந்திய சுவாமியுடைய வியாக்கியானம் அதைத்தான் அனுபவிக்கிட்டு இருக்கோம். அநேகமாக முடியும் தருவாயில் அந்த வியாக்கியானம் உள்ளது. ஆனா ஒரு பாசனத்தில் கிட்டத்தட்ட அநேகமா 3 காலக்ஷேபத்திலிருந்து 4 காலக்ஷேபம் கூட ஆறுது. கொஞ்சம் அதிகம்தான் அது. இருந்தாலும் புரியணும், நமக்கு நன்னா புரியணுன்றதுக்காக கொஞ்சம் அதிகமா தயவு எடுத்துக்கிறேன். ஆக என்ன தெரிவிக்கிறார்? நயவேன் ஒரு தெய்வம் நானிடத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன் பொன்னரங்கமென்னில் மயலே. நானிடத்தே சிலமானிடத்தை இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா பொன்னரங்கமென்னில் மயலேன்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தேன்னு இருக்கு இல்லையா, இந்தந்த தேவதைகளை நான் சேவிப்பது கிடையாது, அவ சம்பந்தம் கிடையாது. நிறைய அந்த சம்பந்தத்துக்குள்ள நம்பெருமாள் உண்டுன்றார். அப்ப சர்வேஸ்வனையும் பஜனம் பண்றது கிடையாது. அப்ப உடனே நம்ம கேட்டோம், அனிஷ்ட நிவர்த்தி போயிடுத்து. அப்ப இஷ்ட பிராப்தியது ஆனுகூல்ய சங்கல்பகா பிராதிகூல்ய வர்ஜனம் 2 இருக்கு. சரணாகதிக்கு 6 தேவை. இப்ப அந்த விஷயம் போக வேண்டாம், அது பின்னாடி வச்ச சொல்றேன். ஆனுகூல்ய சங்கல்பம் இருக்கணும், எது அனுகூலமோ அதை நம்ம ஏத்துக்கணும். பிராதிகூல்ய வர்ஜனம், எது கூடாதோ முதல்ல அதை தொலைக்கணும். கூடாதது தொலைச்சாதான் நமக்கு அனுகூலமானது கிட்டும். கூடாதது இங்க எது? தேவதாந்திர சம்பந்தம், பகவத் சம்பந்தமே கூடாதுன்றது அர்த்தத்துல சொல்ல. இங்க என்ன தெரிவிக்கிறாருன்னா, அவர்கிட்ட சில சிரமங்கள்லாம் இருக்கு. என்ன சிரமம்னா சுவாதந்திரியம் இருக்கு. அந்த சுவாதந்திரியத்தினால எனக்கு நம்பிக்கை வரல, ஆச்சாரன்ட்டு அந்த நம்பிக்கை இருக்கு, அதனால அவரை பத்தல, அந்த காரணம் தெரிவிக்கிறார். சரி சுவாமி, அப்படி இருக்கச்சே யார பத்த போறேன்? எப்படிப்பட்டவர்த்தமா பத்த போறேன்? பொன்னரங்கமென்னில் மயலே ராமானுஜன், பொன்னரங்கமென்னில் மயலே பெருகும் ராமானுஜன் மண்ணு மாமலர்த்தாலயரேன். அப்படிப்பட்ட ராமானுஜருடைய திருவடியில் அன்றி நான் மறக்க மாட்டேன். ஏன் சுவாமி அப்படிப்பட்ட? ஏன்னா இதுதான் என்னது? ஆனுகூல்ய சங்கல்பம். தென்னரங்கற்குண்டான பிரபாவம் என்ன சுவாமி? அந்த தென்னரங்க அத்தனை பிரபாவத்தோடு இருக்கார. அந்த பிரபாவம் இருக்கிறபடியால் தான் ராமானுஜர் அங்க மயங்கி மயலே பெருகும் என்கிற தன்மையோடு இருக்கிறாருன்னா. ஆமா, பொன்னரங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த திருவரங்கத்துக்கு அத்தனை வைபவம் உண்டு. பொங்கோதும் சூழ்ந்த புவனியின் விண்ணுலகம் அங்கோதும் சோராமை ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வம் தெரிகிறார் இல்லையா? அவெல்லாம் யார் செய்கிறார்? பூலோக வைகுண்டம் தெரிவிக்கிறார்.
அப்படியுடைய பூலோக வைகுண்டமா இருக்கிறவுடைய நித்திய சூரிகள்லாம் வந்து சேவிக்கிறான். அப்படி இருக்கச்சே அது எப்படி இருக்கு? பாலை போல இருக்கு, தேனை போல இருக்கு, கண்ணலை போல இருக்கு. எத்தனை மகாச்சாரியர்கள், எத்தனை ஆழ்வார்கள் எல்லாரும் மண்டியிட்டு கடந்தது அந்த பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவரங்கத்தில்தான். அதுக்கு என்ன சொல்ல, அத்தனை வைபவம்னா சேராதன உளவோ பெருசெல்வருக்கு தெரியலையா? ஏன்னா அந்த பகவான்கிட்ட அத்தனை பிரீத்தி. திருவரங்கம் திருவரங்கம்னா அத்தனை வைபவத்தை தெரியாளியா? அப்ப யாராவது ஒருத்தர் ஏதோ சொல்ல, பொண்ணு அங்க கொடுத்திருக்கேன் சுவாமி திருவரங்கத்துலன்னா, அதான் திருவரங்கம்னா அங்க பகவான் ஏழு இருக்கார், அங்க வைபவம் உண்டு அப்படின்றதுக்காக சொல்ல, பொண்ணு அங்க கொடுத்திருக்கான்னு சொன்னபடியாலே அதை கேட்டார் சுவாமி ராமானுஜர் மையல். வாய் வார்த்தையா சொன்னாலே அந்த வாய் வார்த்தையனா ஏதோ ஒண்ணு சொல்லணும். திருவரங்கத்துக்கு தன் வைபவம் இருக்கு, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் வேண்டாம். வாய் வார்த்தையா அந்த வாய் வார்த்தையை சொல்லும் போதே அத்தனை மையல். மையல் என்னது? பிராந்தி. பொன்னரங்கமண்ணில் மையல் பெருகம் பிரிஞ்சிருக்கலையா அப்படின்னு பிராந்தி. அப்படின்னா பிராந்தினா என்ன சுவாமி? பைத்தியம் பிடிக்கிறது தான். பைத்தியம் பிடிக்கிறதுனா அவ்வளவு தூரம் அரங்கத்துக்கு அவ என்ன பண்ணார்னா தென்னரங்கர் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான். சுவாமியுடைய வாழ்த்து நான் சொல்றோம், தென்னரங் சீராரம் எதிராஜர் திருவடிகள் வாடி, அதுல தென்னரங்கர் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாடியே அரங்கனை. இனி 10 கொத்து பரிவாரங்கள். இன்னைக்கு இத்தனை வைபவம் இருக்குன்னா சுவாமி ஒவ்வொரு கைங்கரியத்தும் ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷாளுக்கு என்னென்ன நிலையிலும் எப்படிலாம் கொடுக்கணுமா நீங்க அதெல்லாம் அங்க போய் பார்க்கணும். அத்தனை கைங்கரியங்கள், 1 2 அல்ல, பெரிய நிர்வாகஸ்தர், சாமானியப்பட்டவர்ல எல்லா விதத்திலுமே. அது ராஜ்யமா, சம்பிரதாயமா, அல்லது சாமானியமா, அல்லது கலாச்சாரமா, அல்லது இந்த இதெல்லாம் இருக்குல்ல வயக்காட்டுதான் அதுவா, எதுவா இருந்தாலும் எந்த நிலையில் சுவாமியை போல அதுதான் ஜெகதாச்சாரியன்னு பேரு. அத்தனை வைபவம் இருக்கு இல்லையா? அப்ப அரங்கராத செல்வம் முழுவதும் திருத்தினான். அப்ப நிதானமா சரி சுவாமி, அப்ப அரங்கநாதன் செல்வம் முழுவதும் திருத்தினான்னா அப்ப நல்ல புத்தியோடு நிதானத்தோடு தானே திருத்தி இருக்கணும். ஆமா, அப்பதான் இவர் தென்னரங்கர் சொல்லியாச்சுன்னா மையல், பிராந்தி, பைத்தியம்னு சொல்லி இருக்கிறேன் சுவாமி. அது எப்படி இருக்க முடியும்? இவர் பைத்தியமா இருந்தா திருத்த முடியுமா? திருத்த முடியாதுன்னு. அப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீர்கள்? தென்னரங்கர் செல்வம் முற்றும் திருத்தினான் திருத்தினான்னு சொல்லிட்டு இருக்கேன். திருத்தணும்னா அதுக்கு அபாரமான ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் பரிபூர்ணமா இருக்குன்னா அப்ப என்ன செய்யறாது? அப்ப பொன்னரங்கமண்ணில் மயலே பெருகுமே ராமானுஜன். அந்த மயல் இவர்கிட்ட இருந்தா எப்படி திருத்த முடியும்? அப்ப மயல் இருக்கா அல்லது அவர்கிட்ட ஞானம் இருக்கான்னா ரெண்டுமே உண்டு. இது எங்க தெரியுது? மயல் இருக்கான்னா இருக்கு. அவர் கூட இருக்கக்கூடிய புறத்தாழ்வாரே தெரிவிக்கிறார். நித்தியனவ சேவிக்கக்கூடிய பாசனம் யோனிக்க அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத தஜிதராணி திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்த ஜெயைக சிந்தோகு ராமானுஜஸ்ச சரணௌ சரணம் பிரபத்தியன்னு சொல்றலையே. எப்படி ராமானுஜருடைய திருவடிகளை சரணாதி பண்றார் சுவாமி புறத்தாழ்வார். அதுல சொல்லக்கூடிய ஸ்லோகம் யோனித்ய அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதகா. இந்த சப்தம் தான் முக்கியம். வியாமோகதகா. வியாமோகதகனா ராமானுஜர் திருவடியை பற்றுவோம். அந்த திருவடி எப்படின்னா நித்தியம் வியாமோகதகா. வியாமோகதகனா அச்சுதனுடைய திருவடியிலே நம் யோனிக்க அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம. அச்சுதனுடைய திருவடிகளையே எப்படி இருப்பாராம். அந்த வியாமோகம் யாருக்கு? சுவாமி ராமானுஜர். வியாமோகம் என்னது? பைத்தியம், மையல் அப்படி இருக்கு இல்லையா? அந்த வியாபகம் சொல்லியிருக்காரு இல்லையா? அதேதான் இங்க திருவரங்க ஆச்சாரியன் சொல்லிட்டாரோ. யோனித்ய அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத. சரி சுவாமி, இது முன்னாடி வந்ததா அது முன்னாடி வந்ததா? யோனித்ய அச்சுத பதாம் ஸ்லோகம் முன்னாடி வந்ததா இல்ல ராமானுஜ நூற்றாண்டு அது முன்னாடி வந்ததானா? இந்த விசாரணை கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்ட கருத்து. ஆனா அநேகமா இது புறத்தாழ்வா இந்த வியாமோகதகா என்கிற சப்தத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சப்தமே அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய சுவாமி திருவரங்க தமுதனார் பண்ணிருப்பான்னு தெரியுது. ஆகா, அதத்தான் அமுதனார் மையல் அப்படின்னார். அப்படின்னா வியாமோகம்னா பிராந்தி, பிராந்தின்னா மையல் அப்படின்னு தெரியுது. அப்ப வியாமோகமே வடிவெடுத்தவர் சுவாமி. இவர் ஞானமே வடிவெடுத்தவர் இல்லையா? ஞானமே வடிவெடுத்தவர் சொல்லலாம், ஆனா அது பெரிய பெருமையே இல்லை.
அது பெரிய பெருமையே இல்லை. என்ன சுவாமி, அதை தவிர வேற என்ன சுவாமி? பைத்தியம், பைத்தியம் அடி விடுத்தல். அது வைபவமா சுவாமினா? எங்க பைத்தியம்? சாமானிய லோகத்து பைத்தியம் இங்க சொல்ல. கண்ணனிடத்து ஆமது காமம் அறம்பொருள் வீடுதற்கென்றுரைத்தான் வாமனன் சீலன் தெரிவிக்கிறாரியா. அந்த கண்ணனிடத்திலே, அந்த நம்பெருமாடத்திலே, பெரிய பெருமாடத்துல அத்தனை தூரம் வியாமோகம் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. அதைத்தான் பைத்தியமே வடிவெடுத்து, அதான் இவருக்கு பெருமை. ஞானம் வடிவெடுத்தவன் சொன்னா, அப்ப சங்கரருக்கு ஞானம் இருக்கு, மாத்வருக்கும் ஞானம் இருக்கு, பௌத்தன் அவனுக்கும் ஞானம் இருக்கு. அதை இங்க சொல்ல, இங்க என்ன சொன்னா, ஞானிதான் ஆனா பக்தனா இருக்கான முக்கியம். சில பேர்லாம் ஞானியா இருப்பா, அபாரமா எல்லாம் தெரிஞ்சுட்டுப்பா, அவள்கிட்ட கொஞ்சமாவது அந்த தயை, பக்தனான தன்மை இருக்குமானா இருக்காது. ஆனா இங்க சுவாமி எப்படிப்பட்டனா, அப்படிப்பட்ட வியாமோகம். அந்த வியாமோகம் இருக்கிறவனைதான் பக்தனா இருக்கார். இதுக்கு ஒண்ணு சொல்றேன், பரதகா ஜேஷ்ட ராம பக்தகான்னு சொல்லுவா. பரதகா ஜேஷ்ட ராம பக்தகான்னு சொல்லுவா. ஏன்னா ராமபக்தி இவ்வளவு தூரம் பரதனுக்கு இருக்குன்னா எதனால சுவாமி? ராமனுடைய தம்பி ஆனபடியாலே அப்படின்னு சொல்ல முடியாது. பரதகா ஜேஷ்ட ராம பக்தகான்னு சொல்லியா இல்லையா? அப்ப ராம பக்தின்னு முதல் எடுத்தோம்னா பரதனை தான் சொல்லுவா. அப்ப ஜேஷ்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ராமனுடைய தம்பி சுவாமி. அதனால இவனுக்கு அந்த ராம பக்தனா. அப்ப ராமனுடைய தம்பி லக்ஷ்மணனும் ஜேஷ்ட ராம பக்தகான்னு சொல்றது இல்லை. ராமனுடைய தம்பி சத்ருக்குரனும் ராமனுடைய தம்பி, அவனை சொல்றது இல்லை. அப்ப ஏன் பரதனை சொல்றாள்? பரதன் ஆனபடியால ஜேஷ்ட பக்தன், பரதன் ஆனபடியால ஜேஷ்ட பக்தன். ஏன்னா ராம அனுஜன்னு பேரு. ஏன்னா லக்ஷ்மணனுக்கும் ராமானுஜன் பேரு, பரதனுக்கும் ராமானுஜன் பேரு, சத்ருகுனுக்கும் ராமானுஜன்னா நீங்க எத்தியம் நினைக்காதீங்க. இந்த ராம அனுஜன்னா ராமனுக்கு தம்பி, அதுதான் ராமானுஜன். ராமனுக்கு தம்பின்னு வந்துனாலே அப்ப பரதனும் உண்டு, லக்ஷ்மணனும் உண்டு, சத்ருகுணனும் உண்டு. ஆனா அவருக்கு அந்த ஜேஷ்ட ராம பக்தகான்னு பேர் வரலையேன்னா பரதன் ஆனபடியாலே பேர் வந்திருக்கணும். அப்ப அந்த ராமனிடத்துல அத்தனை மையல் பரதனுக்கு, அத்தனை பைத்தியம் வியாமோகம் யாருக்கு? பரதனுக்கு. அதே போல அரங்கன் பொன்னரங்கமென்னில் மயலே பெருகும். பொன்னரங்கன்னு சொல்லியாச்சுன ராமானுஜனுக்கு மயல். ஆக திருவரங்கன் என்று வாயுவார்த்தை சொன்னாலே போரும். ஆழ்வார் தெரிவிக்கிறாரே, திருமாலிருஞ்சோல மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அஸ்வின் 10ஆம் தெரிவிக்கிறார். திருமாலிருஞ்சோல மலைன்னு வாய்வார்த்தையா சொன்னேன். கொல்லிமலை, விராலி மலை, பரங்கி மலை அப்படிலாம் இருக்கணும். அது திருமாலிருஞ்சோல மலை அப்படி வித்தியாசம் பார்க்கணுமோ அப்படின்னு சொன்னேன். உடனே திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். இந்த இடத்துல என்றேன் என்ன அந்த சப்தம் தான் முக்கியம். ஏன்னா அது வாய்வார்த்தை என்னன்னா, இது மனசகாயம் இல்லாமல் சொன்னேன்னு தெரிவிக்கிறார். அதுக்கே என்ன பகவான் என்ன பண்ணார்? நேர தன்னுடைய திருவுள்ளத்துல வந்து சேர்ந்துட்டாரோ, குடியிருக்கிறானோ. அதே போல இவர் என்ன, பொன்னரங்கமென்னில் மயலே, பொன்னரங்கமென்னில் மயலே அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப மயல்னு சொன்னார் அப்படின்னா இவருக்கு அந்த பைத்தியம் வருது. ஏன் சுவாமி, ஏன் அத்தனை எங்களுக்கெல்லாம் இல்லையா சுவாமி? இல்லை, நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ராமானுஜன் சொன்னாலே இல்லை, அதுக்கப்புறம் இங்க பொன்னரங்கன்னு சொன்னா வரப்போகுது. அந்த மயல்லாம் இல்லையே சுவாமி. அவருக்கு பெருகிறதுக்கு என்ன காரணம்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறா பாருங்க ஆழ்வார் திருநெல் சுவாமி ராமகிருஷ்ணன் இங்க சுவாமி ஆச்சரியமா ஒரு ஐதீகத்தை எடுத்து காட்டுறார். இந்த ஐதீகம் பெரியாழ்வார் ஐதீகம் நடந்த விஷயத்தை சொல்றதுன்னு அதுக்கு ஐதீகம்னு பேரு. பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி முதல் பாசனம். அந்த முதல் பாசனத்துல இதே மணவாள மௌனிகள் தான் வியாக்கியானம். அதுக்கு சும்மா பெரியவாச்சனுடைய வியாக்கியானம் இல்லையா இருந்தது. 4000க்கும் வியாக்கியானம் பண்ணாரு. அது என்னமோ தெரியல, பெரியாழ்வார் திருவடி பண்ண சில வியாக்கியானம் என்னாச்சுன்னா அரிச்சுட்டு போயிடுத்து. எது வரைக்கும் போயிடுத்து அது வரைக்கும் சுவாமி மணவாளம் அவர்கள் அந்த குறைத்தீர பெரியாச்சனுடைய பண்ண குறைத்தீர அந்த பண்ணிட்டு இருக்கார். அந்த இடத்துல மாமனிகள் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? மணவாள மாமனிகள் ஒரு உற்சவம் நடந்துட்டு இருக்கு, ஆச்சரியமா தெரிவிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர் இருக்கார் இல்லையா, ஆளவந்தாருக்கு பரமாச்சாரியான ஆளவந்தாருக்கு 5 பிரதான சிஷ்யர்கள். அதுல கொஞ்சம் சிறப்பானவர் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர். அது மட்டும் இல்ல அவருடைய திருக்குமாரர் வேற. அப்படி இருக்கச்சே அவர் நம்முடைய சுவாமியுடைய சதாச்சாரியன்.
சுவாமிக்கு நிறைய காலக்ஷேபம் பண்ணியிருக்காரு. அதாவது பஞ்சாச்சாரிய சமாசிரயகான்னு சுவாமி எம்பெருமானாருடைய அந்த 108 அர்ச்சனை பண்ணுவா இல்லையா, அந்த அர்ச்சனைக்குள்ள பஞ்சாச்சாரிய சமாசிரயனாக இருக்கணும். அப்பனா இவர் என்ன பண்ணா, அருளிச்சைகள் சந்தையெல்லாம் இவர் தான் சுவாமிக்கு அதிகரித்து இருக்கார். என்னென்ன திருவாய்மொழி திருமாலை ஆண்டன் பண்ணார். மிச்சம் இருக்கக்கூடிய இயற்பா என்ன, மிச்சம் இருக்கக்கூடிய 3000 பாசுரத்தையும் யாரு ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் இவர் தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆச்சரியமா நம்ம எல்லாம் இந்த பகல் 10 உற்சவத்துல ஆச்சரியமா அபிநயம் பண்றா பாருங்க. அந்த அபிநயம் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் இவர் தான் சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால எல்லாமே இவர்தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சுவாமி, அந்த சுவாமிக்கு அரையர் சேவைன்னு சொல்லுவாங்க. அந்த அரையர் சேவையெல்லாம் இவர் ஆச்சரியமா பார்த்திருக்காரு. இவருக்கு அந்திம காலம் வந்துட்டு, ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையருக்கு அந்திம காலம். அந்த அந்திம காலத்தை படுத்துட்டு இருக்கார். அதாவது கிளம்ப போறார், ஸ்ரீவைகுண தன்னுடைய ஆச்சாரம் திருவிடையை பட்டுறதுக்காக கிளம்ப போறார். அப்ப சுவாமி ராமானுஜர் அந்த நகரத்துல இருக்காரு. அவர்கிட்ட போய், இவர் கிளம்பிட்டு இருக்காரு, இவர் திருவடி தொடணும், திருவடி தொடுது மேற்கொண்டு இவர்கிட்ட என்னென்ன இவரோட அபிப்பிராயம் என்னமோ அபிப்பிராயம் கேட்கறதுக்கா போறார். போயின்னு இருக்கச்சே அந்த சுவாமியுடைய திருவுள்ளத்துல ஏதோ ஓடுறது. அது நன்னா சுவாமிக்கு தெரியாது. ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையருடைய திருவுள்ளத்துல சில பேர் அப்படியே பார்க்க, என்ன சுவாமி யோசனை பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ நினைச்சுட்டு இருக்கேன்னு கேட்கிறவனோ அந்த நிலையோடு ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் இருக்க செய்தே சுவாமி அதை புரிஞ்சுட்டார். புரிஞ்சுன்னொன்னே திருவுள்ளத்துல ஏதோ ஓடுறது என்ன சுவாமின்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணார். சுவாமி எம்பெருமானார் அந்த ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையரை பார்த்து திருவடி பெற்றுக் கொண்டு பிரார்த்தனை பண்ணார். சாமான்யமா கடைசி காலத்துல பெரியோருக்கு நிறைய பேர் இருந்தான்னா அவள்கிட்ட போய் கேட்கணும். ஏன்னா நம்முடைய ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் ஏதாவது சொல்லுவார். இதத்தான் கண்ணனே தெரிவிக்கிறார். தர்மபுத்திரா உடனே போ, பீஷ்மாச்சாரி கிளம்பியாச்சன்னா இந்த லோகமே தர்மத்துல அஸ்தமனம் ஆயிடும், உடனே போய் உடைய தர்ம சந்தேகம்லாம் கேட்டுக்கோன்னு எதுக்கு சொல்ல வந்தேன்னு. அதே போல எந்த ஆச்சாரியா இருந்தாலும் அவள்கிட்ட அந்த அப்பன்னா அந்திம காலம் தான் சுவாமி போகணும், முன்னாடி எல்லாம் போகக்கூடாது. இந்த மாதிரி வெதண்டாவாதம்லாம் பேசக்கூடாது. எப்பவுமே போகணும். அந்திம காலத்தை அவசியம் போகணும். அப்படி இருக்க செய்து நேரா போனார். உஜ்ஜீவனத்தை தான் வழி கிடைக்குமான்னு போய் கேட்டிருக்கார். அப்ப அவரை பார்த்து சொல்றார், அந்த அரையர் சுவாமி சொல்றாரு, எத்தனையோ திவ்ய தேசங்கள் இருக்கு பகவானுக்கு, எத்தனையோ திருநாமாக்கள் உண்டு, எத்தனை பகவான் நாமாக்களோ அநேகங்கள், பகவானுடைய திவ்ய தேசங்களோ அநேகங்கள். எத்தனை திவ்ய தேசம் இருந்தாலும் அரங்கம்னு ஒரு 4 எழுத்து உண்டிரே, இதனுடைய போக்கு நாம் மற்ற இடத்தில் கண்டதில்லை. இந்த வார்த்தை சொல்ற அரங்கம் என்று ஒரு 4 இந்த சப்தம் சம்ஸ்கிருத பாஷையில அரங்கம் என்று 4 எழுத்து இருக்கே, இதனுடைய போக்கு நான் மற்ற இடத்துல கண்டதில்லை. அதைத்தான் நினைச்சுன்னு பிராண வீடனம்னு எனக்கு ஆசைன்ற. அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கணும். அந்த அரங்கநாதன்ல அரங்கம் என்ன இது சங்கராச்சாரியர் தெரிவிக்கிறார். இந்த திருவரங்கத்துக்கு வந்தாச்சனாலே மோட்சம் நிச்சயம் தெரிவிக்கிறார். அவர் தெரிவிக்கிறார். அவர் என்ன அத்வைதத்தை சொன்னார். அவருடைய நிலை 2 நிலை உண்டு. முதல் நிலை வேறு, அடுத்த நிலை வேறு. அந்த விஷயத்துக்கு போக மேல வரப்படுது. இதுக்கு சொல்ல வந்தாங்க. அப்படி இருக்க செய்து இவர் என்ன தெரிவிக்கிறார், கடைசி காலத்துல அந்த அரங்கமா நகரை நினைத்து கொண்டு பிராணனை விடணும்னு ஆசை அப்படின்னு நினைச்சாரு. அப்ப பொன் அரங்கம் நினைத்தாரணும். பொன்னரங்கம் நினைத்தார். ஆழ்வார் யார் நினைச்சது, ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் நினைச்சார். இப்ப இதை இங்க சொல்றார். அவருடைய கடைசி காலத்துல ராமானுஜருக்கு இது அரையர் சுவாமி தெரிவிக்கிறார். இதை அப்படியே எடுத்து மணவாள மாமுனிகள் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழி 4 திருமொழி முதல் பாசுரத்துல அப்படியே எடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கா மணவாள மாமுனிகள். வியாக்கியானம் இந்த ஐத்திக பாடுறான். அதனால இப்ப ஆழ்வார் திருநெறி சுவாமி, அதாவது ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி என்ன தெரிவிக்கிறாருன்னா, ஒன்னில சுவாமி எதுவுமே இருந்தாலும் நம்முடைய ராமானுஜருக்கு ஆச்சாரியன் விட்ட வழிதானே தர தானே எதையும் பண்ண மாட்டாருன்னு. சாமானியமா நம்ம என்ன நினைப்போம், ஆச்சாரியன் சொல்லிட்டு இருக்காரு, நாம ராமானுஜர் ஆச்சாரியனை பத்திரம்,
நாமாலேயே மற்றவ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அந்த மாதிரி அவர் தன்னுடைய ஆச்சாரியங்கிற நிலையோடு இருக்காரா சுவாமின்னா, அந்த மாதிரி இருக்கிறதா தெரியலையேன்னு தோணுமோனோ. அவரும் ஆச்சாரியன் விட்ட வழியா தான் இருக்கார். ஏன்னா இன்னைக்கு பொன்னரங்கமண்ணில் மயலே பெருகமை ராமானுஜர்னு சொன்ன போனோம். திருவரங்கத்தனம் அந்த சப்தத்தை இட்டிருக்கார். அப்ப ராமானுஜருக்கு பொன்னரங்கம் சொல்லியாச்சு, மயல் பைத்தியம்னு சொன்னார். அப்ப அவருக்கே தானா வந்துட்டோம்னா இல்ல, தன் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய திருவரங்க பெருமாள் அரையர் அவருடைய நிலை என்ன? அரங்கம் 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 அரங்கம்னு தன்னுடைய பிராணம் போயிட்டனோ அதையே விடா. அப்ப ஆச்சாரிய நிலை என்னவோ அந்த நிலைதான் தனக்கு நிற்கின்ற. அதனாலேயே திருவரங்கநாதம் திருவரங்கத்திலே மையல் காதல் அப்படிங்கிறப்ப கடைசி நிமிஷத்தில் கூட அரங்கத்தை நினைத்துதானே பரம்பரித்தார் அந்த ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர். அதனால இதை கேட்ட ஆச்சாரியன் அப்பனா ஆச்சாரியன் என்ன சொல்றானோ ஆச்சாரிய முகே நம்ம போட்டுறதுதான் நமக்கு உத்தேசம். அதனாலே சுவாமி ராமானுஜர் இவருக்காகவே அப்படியே நேர அந்த பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகம் என்கிற தன்மை வந்துட்டுன்னு கிடையாது. ஆச்சார முக்கேன வந்தது, தானாக தனித்து கொள்ளவில்லை. இது அப்படின்னா இந்த பொன்னரங்கம்னு சொன்னாலே பைத்தியம். இதுவும் எப்படி வந்தது? தானா வரல, ஆச்சாரிய முக்கேன் வந்தது இல்லையா? ஏன்னா ஆச்சார அபிமானத்தோடு இருக்கிறான் சாட்சி. இவர் இங்க சுவாமி அவர் சதாச்சாரி, ஒரு சமாசனம் பண்ணாத ஆச்சாரியனா இருந்தாலும் 5 ஆச்சாரியன் நியமித்தார் சுவாமி ஆளவந்தார் சுவாமி ராமானுஜருக்கு. அதுல இவர் என்ன பண்ணார்? இவரு 3000 ஆசனங்கள் என்ன, மேற்கொண்டு அரையர் சேவை என்ன, இதெல்லாம் கொடுத்திருக்காரு. அப்ப ஆச்சாரியன் பார்த்து பொன்னரங்கம் என்று காட்டி கொடுக்க அதனால் மையல் பெருகிறது. பொன்னரங்கமன்னில் மயலே பெருகம் ராமானுஜன். இது ஒரு அபிப்பிராயம் இருக்கா சுவாமி? இது ஒரு அபிப்பிராயம். 2வது அபிப்பிராயம் பொன்னரங்கம். பொன்னரங்கத்தை பார்த்துருக்கோம். பொன்னரங்கம் பொன்னரங்கம்னா பிரகனீயமான அரங்கம். பொன்னாலே பொன் அப்படின்னா அத சொன்னாலே ஒரு பொன். பொண்ணுன்னு சொன்னாலே, தங்கம்னு சொன்னாலே அத ஒரு ஒரு நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது. தங்கம்னு சொன்னாலே அப்ப அந்த தங்கம் எது? ஸ்ரீரங்க விமானே பொன்னாளால ஆக்கப்பட்டது. பொன்வைந்த விமானம்னு சொல்லுவார். ஸ்ரீரங்க விமானமே பொன்வைந்த விமானம். எப்ப சுவாமி பொன்வைந்தது? சுவாமி ராமானுஜர் காலத்தில் பொன்வைந்ததுன்னா ஸ்ரீமத் காட்பாங்காடு சுவாமி. காட்பாங்காடு திவ்ய தேசம் நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அந்த திவ்ய தேசத்துல நம்முடைய சம்பிரதாயத்துல பல பல ஆச்சாரியர்கள்லாம் அந்த திவ்ய தேசம் தான் நமக்கு ஈர்ப்பு பெற்றுக் கொடுத்த பல பல ஆச்சாரியர்கள். அதுல வந்து காட்பாங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமி சமீபத்தில் இருந்திருக்கார். ஆனா காட்பாங்காடு சுவாமி தேசிக வரதாச்சார சுவாமி பெரிய ஞானம், மகா ஞானம். தேசிக வரதாச்சார சுவாமி அவர் என்ன சொன்னா, அவர் தான் பொன் வெய்ந்தாராம். எதுக்கு? அந்த ஸ்ரீரங்க விமானத்துக்கு பொன் வெய்ந்தார். அவருடைய காலத்துல அவர் ஏதோ ஒரு ராஜாக்களை பிடிச்சு வீடியோ பிடிச்சு பொன் வெய்ந்திருக்கார். ஏன்னா முன்னாடி தர்மவர்மா பண்ணியிருக்கார். தர்மவர்மா காலத்துல ஏதோ ஒண்ணு ஏற்பட்டது. அதன் பிறகு கிளிசோழன் காலத்துல கொஞ்சம் கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கா. ஆனா எல்லாம் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் நமக்கு சமீபத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தேசிக வரதாச்சார சுவாமி, அந்த தேசிக வரதாச்சார சுவாமி எழுந்தறிந்து அந்த பெருமாளுடைய அபயஸ்தம் என்ன, பெரிய பெருமாளுக்கு வேய்ந்த விமானம், பெருமாளுடைய அபயஸ்தம் தங்கத்தால் பண்ணப்பட்டது. அதே போல பொன்வேய்ந்த விமானம் பிரபக்தியே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்க விமாபரம் பரஸ்ய பிரம்மணோயத்திர சேஷித்தம் ஸ்புடமீட்சியத்தேன்னு சொல்லுவார். பிரபக்தியே பிரணவாகாரம், பிரணவாகார விமானம் இருக்கு இல்லையா? அந்த பிரணவாகார விமானத்தை பொன்வேய்ந்தார் யாரு? தேசிக வரதாச்சார சுவாமி காட்பாங்காடு சுவாமி பொன்வேய்ந்திருக்காரு. அப்படின்னா பிரபக்தியே பிரணவாகாரம், அதை பார்த்தாலே பரத்துவம் தெரியுமா? அந்த நம்மளும் போய் சேவிக்கிறோம். இந்த பிரணவாகார விமானத்திலே வாசுதேவ உள்ள எழுதிருக்கார். அந்த விமான சேவை ஆறுதான்னு நேரம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து சேவிச்சா நல்லா சேவை ஆறுதணும் அப்படின்னு. ஆக ஸ்ரீரங்க விமானத்துக்கு உண்டான பெருமை. அப்ப பொன்னரங்கம் என்றாலே அங்க நம்ம பொண்ணை பார்க்கலாம். அந்த விமானத்துல பரிபூர்ணமா பண்ணா சரி சுவாமி இது எப்ப பண்ணது? ராமானுஜர் காலத்திலே பண்ணப்பட்டதுன்னா அந்த மாதிரி தெரியல. அந்த காலத்துல ராமானுஜர் காலத்துல பொன்வேந்து இருப்பாளா
அடியனுக்கு அவ்வளவுதான் தெரியல. ஏன்னா இது இப்ப பொன்வேயப்பட்டது இப்ப சமீப காலத்துல, அதுக்கு முன்னாடி இருந்திருக்குமானா அவ்வளவுதான் தெரியல. ஆனா நாம் சேவிக்கும்படி நமக்கு இருக்கக்கூடிய தேசிக வரதாச்சார சுவாமி இதை ஏற்பாடு பண்ணியிருக்காரியா. ஆக அப்பிரகணீயமான இருக்கக்கூடிய அரங்கம் தெரிவிக்கிறாரியா. ஆக இது தெரியும். அப்படின்னா என்ன தெரிவிக்கிறார்? அப்படிப்பட்ட நிலைதான் இது இரண்டாவது அர்த்தம். பொன்வேய்ந்து அப்படின்னா பொன்னரங்கம். முதல் அர்த்தம் பொன்னரங்கம். சுவாமி அரையர் சுவாமி ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், அவர் பொன்னரங்கம் சொன்னபடியாலே சுவாமி பொன்னரங்கம்னா மையல். அடுத்து தேசிக வரதாச்சார சுவாமி அந்த பிரபத்திய பிரணவாகார விமானத்திலே பூர்ணமாக பொன்வேய்ந்தபடியாலே பொன்னரங்கம் தெரியுது. இன்னொரு தனித்திருவார் ஆழ்வார் திருநகர் சுவாமி, அவர் பண்ணின ராமானுஜ உத்தாதி வியாக்கியானத்தை பார்த்தாலும் பாருங்க. ஆழ்வார் திருநகர் சுவாமி இருக்காரு, அதாவது ராமகிருஷ்ண சுவாமி அமுத விருந்து அதையும் சேர்த்துதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ராமானுஜ உத்தாதி மணவாள வியாக்கியானம் உண்டு. வியாக்கியானம் என்ன? பதபதா அர்த்தம் அவதாரிக வரைக்கும் அவர் சின்னதா பண்ணியிருக்காரு. பிரலோகஞ்சியர் சுவாமி தான் ராமானுஜ நூற்றாதிக்கு பூர்ணமான வியாக்கியானம். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலயே அந்த சமீபத்துல ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி ஆழ்வார் திருநகர் சுவாமி அந்த சுவாமி அமுத விருந்துன்னு ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்கார் ராமானுஜ நூற்றாதி. அது மட்டுமல்ல, பராசர பற்ற அனுகிரகிச்ச ஸ்ரீகுண ரத்ன கோஷம், அந்த ஸ்ரீகுண ரத்ன கோஷம் சொன்ன கிஞ்சிகா வியாக்கியானம் பார்த்தாலும் சொன்ன கிஞ்சிகா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அந்த வியாக்கியானம் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு, பல பல அர்த்தங்கள் இருக்க. அப்பனா அப்படிப்பட்ட பொன்னரங்கத்தில் எங்க இல்லையா, அப்படிப்பட்ட பொன்னரங்கம் இது ஒண்ணு. இன்னொரு அர்த்தம் சொல்றாரு அவருங்க. ரெண்டு பார்த்துட்டோம். ஒண்ணு அரையர் சுவாமி, ரெண்டாவது அந்த பொன்னால் வேயப்பட்ட விமானத்துல பொன்னரங்கன்றோம். மூணாவதுன்னா பொன் என்ன சுவாமி? பொன் பெண் இல்ல, பொன். பொன் என்றால் ஸ்ரீதேவி நாச்சியார். தங்கம்னு சொன்னாலும் ஸ்ரீதேவி லட்சுமி கடாட்சம் தான். எச்சத்தையோ பேசுறாரு, எல்லாம் உண்மை. தங்கம்னு சொன்னாலும் லட்சுமி கட்டாட்சம். அதனாலதான் அது பவித்திரம்னு பேரு. மற்றதெல்லாம் சுத்தி பண்ணி ஆகணும். தங்கம் இயற்கையாக சுத்தி, ஏன் பிராட்டி ஆனபடியாலே அப்படின்னு தெரிவிக்காதியா. அப்ப பொண்ணுன்னு சொன்னா ஸ்ரீதேவி நாச்சியார். பொன் அரங்கம்னா என்னது? நல்லா கெடுக்கும். பொண்ணுன்னா ஸ்ரீதேவி நாச்சியார், பொன் அரங்கம். பொன் ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவிக்கு தமிழ் என்ன பேரு? திரு. அப்ப திரு அரங்கம். சாமி ரொம்ப நல்லா இருக்கு. பொன்னரங்கம் இசி கொண்டு திருவரங்கம். தமிழ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. என்னவோ தமிழ் 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 சொல்லிருக்க. திருவரங்கம் நன்னா பேசணும். திருவரங்கம் திருவரங்கம் இருக்கு இல்லையா. அப்ப திருவரங்க சொத்துங்க. அதைத்தான் இப்ப விசதீகரணம் பண்றாரு. அப்ப திருவரங்கத்தவதனார் பொன்னரங்கம் பொன்னரங்கம்னா என்ன அர்த்தம்? திருவரங்கம். அந்த திருவரங்கமுடைய சப்தத்தை தான் விசதீகரணம் பண்றார் திருவரங்கத்தவனா. அப்ப திருவரங்கத்துக்கு மற்றொரு பெயர் பரியாய சப்தம்னு பேரு. மற்றொரு பெயர் பரியாய சப்தம்னா பொன்னரங்கம். பொன்னரங்கம்னா பொன்னாலே வேயப்பட்ட அரங்கம். இது ஒண்ணு. அது மட்டும் இல்ல, பொன் என்று அந்த ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அவர் நினைச்சுட்டு போனாரனோ அந்த பொன்னரங்கம். இப்ப என்ன சொல்றது? பொன்னரங்கம்னா பிராட்டி. அரங்கம் அரங்கம்னா நிறுத்தஸ்தானம்னு பேரு. நாட்டிய அரங்கம் இருக்கணும், நாட்டியம் ஆடுறதுக்கு. அந்த அரங்கன்னு பேரு. அப்ப இத்தனை பிராமான்யம் எதுனாலன்னா ஒண்ணுமில்ல சுவாமி, அங்க பிராட்டி நிறுத்தஸ்தானம் அரங்கமா இருந்து அங்க நாட்டியம் பண்றாளாம். ஏன் நாட்டியம் பண்ற? நாட்டியம் பண்ணிருக்கா. நம்ம எல்லாம் சேவிக்கணுமோ, பகவான் சேவிக்கணுமோ, அதனால அங்க நாட்டியம் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, மற்ற திவ்ய தேசத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஸ்ரீரங்கத்துக்கும் எத்தனைன்னா பெரிய பிராட்டி நிறுத்தஸ்தானம் என்று நிறுத்தஸ்தானம். மற்ற எல்லா இடத்திலும் பகவானுடைய ஆணை செல்லும். இங்கு பிராட்டியுடைய ஆணை தான் செல்லும். அதான் திருவரங்கம். ஸ்ரீரங்கம் பிராட்டுடைய ஆணைதான் இங்க செல்லும். அதனால்தான் என்ன தெரிவிக்கிறாரு? பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகுமே ராமானுஜன். ஏன்னா நம்முடைய நாச்சியாருக்கு இது ஸ்தானம் என்பதனாலே அவ்வளவு ஆசையம் சுவாமி ராமானுஜன். நம்முடைய நாச்சியாருக்கு இது ஸ்தானம். நான் நிறுத்தஸ்தானம் இது எங்க எடுத்துக்கேன்னா, பெண்ணாலும் பேணும் ஓர் மேலும் அரங்கமேன்னு பெரியவாச்சான் பிள்ளையே இந்த வியாக்கியானம் எடுத்திருக்கார். பெரியவாச்சான் பிள்ளையே வியாக்கியானம் எடுத்திருக்கார். ஏன்னா அப்படிப்பட்ட திருவரங்கம் அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறார். அதாவது உன்னை ஒரு இது ஒன்று போயிடுச்சு.
நானிலத்தே புயலேற கவி போட்டு செய்ய பொன்னரங்கம் என்னில். இப்படி ஒரே நிமிஷம். பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகுமை ராமானுஜன் எம் மண்ணு மாமலத்தால். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளை ஒரே நிமிஷம். பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகும் ராமானுஜன் மண்ணு மாமலத்தாயிரம். பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகும் வானும் மண்ணும் நிறைய புகுந்தீண்டு வணங்கும் நல்தேரும் வானும் கலந்து ஒருவன் சந்தரங்கமே என்கிறபடியே தத் விஷயமான பக்தி தஜிய பரியந்தமாய் திருவரங்கம் என்று யாதிர்ச்சிகமாக சொன்னாலும் தன் பக்தி பாரவசியத்தாலே காதல் மையல் வேண்டுமென பெருகி வாரா நிற்கும் மையல் பிராந்தி ராமானுஜன். இப்படிப்பட்ட எம்பெருமானருடைய மண்ணு மாமலர்த்தால் இவருடைய திருவடிகளுக்கும் மண்ணு மாமலர் என்று நித்தியமாய் மகத்தாய் விகசிதமான புஷ்பத்தை போலியாக வர்ணிச்சது லோகத்தில் சாதாரண புஷ்பத்தை எடுத்து சொல்லி தன்று லோகத்தில் புஷ்பத்துக்கு விகாசம் செவ்வி குளிர்ச்சி நாற்றம் தொடக்கமானவை ஒரு கால விசேஷத்துல உண்டாய் ஒரு கால விசேஷத்துல இல்லாதே உரிமிரே. அப்படி அன்றைக்கே யாவதாத்ம பாவியா கொண்டிருப்பதால் விகாசமும் பரிமளமும் மாறாதே மேன்மேலும் பெரி வரும்படி அவற்றை விடைத்தால் லோகத்தாரை எல்லாம் வசமாக்கிக் கொள்ளு கீடான மகத்துவத்தை உடைத்தால் ஒரு புஷ்பம் கிடைத்தால் அத்தை அவர் திருவடிக்கு ஒரு போலியாக சொல்லலாம் என்றபடி எக்ஸலண்டா எடுத்துட்டார். பொன்னரங்கமண்ணில் வயலே. சரி, அப்ப நம்முடைய நாச்சியார்த்தி ஸ்தானம் சொன்னார் இல்லையா, அந்த ஸ்தானமானபடியாலே அவ்வளவு ஆசை சுவாமிக்கு. இது திருமங்கையாழ்வார் ஒரு பாசம் தெரிவிக்கிறார். அரங்கமே என்று இவள் தன காசையோ. திருமங்கையாழ்வார் பாசம் அரங்கமே என்று இவள் தன காசையனா, அரங்கமே என்றுதான் இவளுக்கு ஆசை. பெரியவாச்சல் அங்க தெரிவிக்கிறார். திருக்கண்ணபுரம் என்ன கண்ணனுக்கு ஏத்தம். கண்ணபுரம் திருக்கண்ணபுரம் சொன்னா கண்ணனுக்கு ஏத்தம். அதே இங்க கண்ணனுக்கு ஏத்தமானா கண்ணனுக்கு ஏத்தம் கிடையாது. அப்ப இங்க யார் சுவாமி? ருக்மணி பிராட்டிக்கா? ருக்மணி தாயாரான ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு இங்கு ஏற்றம். அதத்தான் பெண்ணாலும் பேரும் ஊர் பேரும் அரங்கமே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஏற்ற பெரியவாச்சம் எடுத்திருக்கிறார் இல்லையா? அற்புதமா. அப்ப ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு நிஸ்தானம். நிஸ்தானம் அப்படின்னா அரங்கம்னா என்னன்னா அது என்ன? ஆடுற மேடை. நாட்டிய கச்சேரி ஆடுறாருனோ அந்த மேடை. அந்த மேடை என்று கொண்டு ரங்கநாதனுக்காகவும் அவருடைய அடியார்களுக்காகவும் நிறுத்தம் பண்ணுகிறாராம். அப்படிப்பட்டது பிராட்டி. அதனால்தான் அந்த திவ்யதேசத்துல இதனால்தான் பிராட்டி தான் இங்க பிரதானம் என்றபடியால் தான் இந்த திவ்யதேச சரணாகதி அனுஷ்டித்தார் சுவாமி ராமானுஜர். இல்ல சுவாமி நாச்சியார் கோயில் பிராட்டிக்கு பிரதானம்னா அதை விட இங்கதான் பிரதானம். ஏன் எதுகிரி நாச்சியார் அங்க பண்ணிருக்கலாமோ? அங்க கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் இருந்தார், அங்கேயும் பண்ணல. வேற எத்தனையோ திவ்யதேசம் போயிருக்காரு, அங்கேயும் பண்ணல. ஏன் திருவரங்கத்துல பண்ணார்னா இங்க நாச்சியாருடைய இவ்வாறுதான் பிரதேசம் அப்படின்னா அவருடைய திருவாக்கு தான் பிரதம். அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி தலையாசிட்டே இருப்பார். தலை ஆட்டிலே இருக்கா இல்லையா? அதைத்தான் தெரியுது. அப்படி இந்த நாச்சியாருக்கு திருவடி பண்ண சரணாகதி வேற எங்கேயும் பண்ணி இருக்கலாம், என்ன பண்ணாம இல்லையே? பண்ணாமல் இங்க காரணம் புருஷகாலம் பலம் பொருந்திய திவ்யதேசம். எக்ஸலண்ட். புருஷகாலம் பலம் பொருந்திய திவ்யதேசம். ஏன்னா வடக்கு வாசல் போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வரணும், தெற்கு வாசல் வரணும். நேர வடக்கு வாசல் தான் முதல்ல போகணும். அவ புருஷகாரம் பண்ணாதான் இவர் காரியம் பண்ணுவார். இல்லைன்னா இவர் காரியம் செய்யான். அவள் புருஷகாலம் ஆனால் அல்லது தான் காரியம் செய்யான்னு பிரயோகத்தை தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப புருஷகாரம் பூர்ணமா புரிஞ்ச திவ்யதேசம்னா இங்கதான். இங்கு போனால் காரியம் கட்டாயம் நடக்கும் என்பதற்காக தான் அங்க என்ன பண்ணா சரணாகதி அனுஷ்டித்தார். வேற நினைக்கிறா? பொன்னரங்கம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? திருவரங்கம். அப்பனா பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகும். திருவரங்கம் என்னில் மயலே பெருகும். ஒன்னும் தப்பு கிடையாது. திருவரங்கம் என்னும் மயலே பெருகும் அப்படின்னு தெரிவித்தார். அடுத்து பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகும் ராமானுஜன் மண்ணு மாமலத்தால் அயரேன். மண்ணு மாமலத்தால். மண்ணுன்னா நிச்சயமா இருக்கிறது. மண்ணி வடமதுரை மாயனை மண்ணு வடமதுரைன்னு சொல்றோம்னா அப்பனா அந்த இடத்துல நகராது. ஏன்னா அது எப்பவுமே பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடிய மதுரை. கிருத்தயுகத்திலிருந்து கலியுகம் பரியந்தம் அந்த சம்பந்தம் அங்க இருக்கு. அதே போல இங்க மண்ணுன்னு அங்க நகராது இருக்கணும். அதே போல இங்க நகராது. என்னன்னா மண்ணு நான் நிச்சயமா இருக்கும், அசையாது, நிச்சயமா இருக்கு. அந்த திருவடி எப்படின்னா மண்ணு மாமலத்தால் அயரேன். அடைய அந்த திருவடி நகராத திருவடியை தவிர மற்றொன்று எனக்கு கிடையாது.
அப்படின்னா அந்த திருவடி எப்படி இருக்கு? மண்ணு மாமலத்தால், மண்ணு மாமலத்தால் எகசியா நிற்கிற புஷ்பத்தை திரட்டாந்தமாக அருளை செய்தது. அப்படின்னா புரியத்துக்காக சொல்றேன். ஒரு லோகத்துல புஷ்பம் இருக்கு, சாதாரண புஷ்பம் இருக்கணும், தாமரை புஷ்பம் இருக்கு, எத்தனையோ புஷ்பங்கள் உண்டு. அந்த புஷ்பங்கள்லாம் என்ன ஆகணும்? ஒரு நிலை வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புஷ்பத்துடைய நிலையெல்லாம் மாறிடும். ஊர்ல எந்த புஷ்பம் தானோ அந்த புஷ்பம் காற்றால மனத்துன்னு வச்சுக்கணும். நல்லா விகசித்தனா சாயங்காலம் அப்படியே கொஞ்சம் சுருங்கும். சுருங்கிட்டுனா அப்படியே கொஞ்சம் தீர்த்தத்தை தெளிச்சோம்னா ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சுவாமி, அந்த புஷ்பம் போயிடுமோனோ. ஜலம் தெளிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தா ஊர்ல இருக்கிற புஷ்பம்லாம் இதுதான். ஊர்ல இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் அப்படிதான். வீணடிய ஒருத்தர் சொன்னேன், ஒரு சுவாமி இந்த இல்லையே சுவாமி, நாங்க ஒரு புஷ்பம் வச்சுட்டு இருக்கோம், அந்த புஷ்பம் பெருமாள் சாத்தியிருக்கோம், அது மாறவே மாறாது சுவாமி. 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, 1 வருஷம் ஆனாலும் அது மாறாதுன்னாரு. கிட்டக்க போய் பார்த்தா அது நிஜம் புஷ்பமே இல்லை, எத்திய புஷ்பம். இன்னைக்கு அது மாதிரிலாம் வந்து தோணும். நிஜம் புஷ்பத்தை அடிய சொல்லிட்டு இருக்கிறது வேற எத்தையோ இல்லை. எதோ ஏதோ ஒரு வஸ்துல எல்லாம் வந்துடணும், அந்த வஸ்து உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு அரசாங்கம் தான் சொல்லிட்டு இருக்கு. அந்த வஸ்துல பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க செய்து அது பிரயோஜனம் இல்லை. ஆனா மண்ணு மாமலத்தால்னா செவி மாறாம இருக்கணும், குளிர்ச்சி மாறாம இருக்கணும், அதே போல நமக்கு நாட்டம் மாறாம இருக்கணும். அப்போதளந்த செந்தாமரை பூ போல இருக்கணும். எப்பவுமே அந்த மாதிரி இருக்கணும். சுவாமி அந்த மாதிரி புஷ்பம் இருக்கா? அந்த மாதிரி புஷ்பம் இருக்கான்னா, புஷ்பம் இருக்கான்னு இல்லையே சுவாமி. அப்ப இந்த ராமானுடைய திருவடிக்கு சமமாக ஒரு புஷ்பம் இல்லையா? புஷ்பம் இருக்கணுமோனோ, அந்த மாதிரி புஷ்பம் இல்லையா? இல்லையே என்ன? அப்ப என்ன பண்ணலாம்னா, புஷ்பம் செவி மாறப்படாது, எப்பொழுதும் ஒரே நிலையோடு இருக்கணும், குளிர்ச்சி மாறக்கூடாது, நாற்றம் மாறப்படாது. அது மட்டுமல்ல, அப்போது அலர்ந்த தாமரையை போல இருக்கணும். பார்த்தா எல்லாரும் உள்ளத்தையும் கொள்ள கொள்ளணும். அந்த மாதிரி பூ இருக்கா சுவாமி? அந்த மாதிரி பூவை கண்டுபிடிச்சிட்டு வாங்கும். கண்டுபிடிச்சிட்டு வந்தவொடனே அந்த பூவை கொண்டு வந்து வைங்கோ. கொண்டு வந்து வச்சேன்னு ராமாவுடைய திருவடியை பார்க்கிறோம், அந்த புஷ்பத்தை பார்க்கிறோம். 2 புஷ்பத்தை பார்த்த உடனே பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் தேவை. அப்போ இது சமம் கிடையாது. இந்த ராமானுடைய திருவடி புஷ்பம் இருக்கணும், மண்ணு மாமலத்தால். அந்த திருவடிக்கு சமமான அந்த புஷ்பமானா கிடையாது. இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தா கொண்டு வாங்கோன்னா, இதுக்குதான் அபூத்தோபமான பேரு. அபூத்தோபமான பேர். அப்படி அபூத்தோபம்னா இல்லாத ஒன்றை ஒரு திட்டாந்தமாக சொல்றது, இல்லாத ஒன்றை திட்டாந்தமாக சொல்றது அபூத்தோபமான பேரு. அப்படிப்பட்ட ராமானுஜரை திருவடிகளை நான் மறக்க மாட்டேன். அப்படின்னா இல்லாத ஒன்று சொன்னா என்ன சொல்ல? இல்லாதன்னா உலோகத்திலே இல்லாத வஸ்து, இல்லாத வஸ்து சொன்ன போகாத ஒரு கோடி, இல்லாத ஒரு கோடி அப்படின்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரி அப்படின்னு தெரியும் கிடையாது. அப்படிப்பட்ட ராமானுஜர திருவடிகளை நான் பற்றினேன், அந்த திருவடிகளை மறக்க மாட்டேன். அப்ப குருவை தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், வணங்கணும், பக்தி இதழிலிருந்து குருவன் திருவடி சிந்தனை செய்யணும். அந்த சிந்தனை எப்போதும் நினைச்சு கொண்டு மறக்கவும் மாட்டேன். இதுதான் பிரமாணம் சாதிக்கிறார். குருவை தியானம் பண்ண சாதிக்கிறார். யாருக்கெல்லாம் இந்த ஒரு நிமிஷம் வாசிச்சிறேன். குரு குரு பாம்புதா தயேது தாஜோத்வேதி பக்தியா என்கிறபடியே அத்திருவடிகளை சர்வதா தியானம் பண்ணிக்கொண்டு விஸ்மனியேன், அயர்வு மறப்பு யோ வந்தேகி திகவந்தரே வேதான் மாரியானி சமாதந்தே என்கிறபடியே என்னுடைய வரத்தை எல்லாம் எம்பெருமானார் பரித்த பின்பு நிர்பனாய் இருக்கிறேன் என்று கருத்து ஆன பின்பு அருவினை என்னை எவ்வாறு அடர்ப்பதுவே அருவினை அனுபவ பிராயச்சித்தங்களாலும் போக்க வரிதாய் அனாதி காலமே தொடங்கி பண்ணப்பட்ட புண்ணிய பாபரூப கண்களாயிட்டு. இதுவரைக்கும் பார்க்கணும். இப்ப இந்த பிரமாணம் என்ன சொல்றதுன்னா, குருவை தியானம் பண்ணணும், குருவை நல்லா ஜபிக்கணும், குருவை குருன்னு ஆச்சாரன்னு அர்த்தம். குருவை வணங்கணும், பக்தி தலையெடுத்து குருவை நல்ல திருவடியை சிந்தனை செய்யணும். அந்த சிந்தனை எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அப்பனா நமக்கு யாரா கிடைச்சதுன்னா என்ன எழுது தெரியுமா? அப்படிப்பட்ட குரு கிடைப்பாரு, கிடைச்சுப்பார். கிடைச்சிட்டா என்ன ஆகுன்னா நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட சமர்ப்பிச்சுக்குவோம். சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நான் புரியத்துக்காக ஒரு திட்டாங்க சொல்றேன். நாங்க சில காரியங்கள்லாம் பண்ணோம்.
அதெல்லாம் பண்றது யாராவது கடைப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் வந்துட்டா, வந்தோடனே அப்படி சுவாமி இதெல்லாம் சேர்த்து பண்ணிடுவோம், இதெல்லாம் நீரே பண்ணிடலாம், என்ன பண்ணுவேன், உண்மை மாதிரி பண்றவா யாரு இருக்கா அப்படின்னு அவளுக்கு என்னென்ன ஏத்தனமோ அதை ஏத்தி ஒருத்தர் கிடைச்சா உடனே எல்லாத்தையும் அவன்கிட்ட தள்ளிடுறோமோ. இப்ப திருவரங்கத்தவனால அததான் பண்ணாருன்னு தெரிவிக்கிறார். என்னன்னா நாம தள்ளிட பண்ண அப்படிதான் நானும் பண்ணேன்னு திருவரங்கத்தினார். ஏன்னா நாதன்றன் மண்ணு மாமலத்தால் அயரேன் அருவினை என்னை எவ்வாறு நடப்பதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப நாதனாக ராமானுஜர் கிடைச்சாரோ அப்ப இது நான் மற்றொன்று பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னா, ராமானுஜருடைய திருவடியை பத்தினது பிறகு நம்ம ஏதாவது பண்ணணுமா, ஒண்ணும் பண்ண வேண்டியதா. அதனால அயரேன், மண்ணு மாமலத்தால் அயரேன். அயரேன் அயரேன்னா மறக்க மாட்டேன்னு ஒரு அர்த்தம். ஏன்னா எப்ப அவர் திருவடியை பத்தினோ மறப்பதற்கு பிரசக்தியே கிடையாது. இது முதல் நிலை. ரெண்டாவது இன்னொன்னுனா அயரேன்னா இன்னொரு அர்த்தம்னா நிர்பயோ நிர்பரோஸ்மி, நிர்பயோ நிர்பரோஸ்மி. ஏன்னா என் பாரத்தை அவர் எடுத்துட்டாரணும், என் பாரத்தை அவர் எடுத்துட்டாரணும். நிர்பயோ நிர்பரோஸ்மி, எனக்கு பாரம் இருக்கணும், என் பாரத்தை அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டேனே. சமர்ப்பிச்சுட்டு அவர் எடுத்துட்டார். நாம என்ன நினைக்கிறோம், சரணாகதி நாம் பண்றோம்னா நாம் பண்ணினோம்னு நினைக்கிறோம். இல்ல, அந்த சரணாகதியை பண்ணிவித்து கொள்வதும் பகவான் தான், ஆச்சாரியன் தான். நாம பண்றோம். அப்ப என்ன சுவாமி, அதோட இசைவு தான் நம்ம பண்றோம். அந்த இசைதன தொமேவ உபாய பூதோமே பவ, இது பிரார்த்தனா மதி, புத்தி விசேஷம். புத்தி விசேஷம் தான் சரண, அப்படின்னா இசைவு, அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே போல இங்க திருவரங்கத்தை இடம் தெரிவிக்கிறார்னா ஒன்னில சுவாமி அவர்கிட்ட சமர்ப்பிச்சாச்சு நான் சமர்ப்பிக்கல, அவரே எடுத்துட்டார். அவரே நிருகேதுகமாக அவரே எடுத்துட்டார். ஏன்னா என் பாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார் இல்லையா, அது அவர் கிடைச்ச பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா என் வேலையெல்லாம் விட்டுட்டு, என் வேலை எத்தையுமே பண்ண, நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன்னா லோகத்துல நாதர்கள் இருந்தா வச்சுக்கேன், நாதர்கள் இருந்தாலே வேலை யாரும் பார்க்க மாட்டா. என்ன சுவாமி அப்ப சோம்பேறியா இருப்பான்? ஆமா, சோம்பேறியதான் இருப்பா, வேற எதுவும். அவன் திருவரங்கத்தவன் தெரிவிக்கிறார், நான் சோம்பேறியதான் இருக்க போறேன். ஏன்னா எனக்கு நாதன் கிடைச்சிட்டார். நாதர் யாரு? சுவாமி ராமானுஜர். அவருடைய திருவடி எனக்கு கிடைச்சித்தனும், இனிமே நான் சோம்பேறினர். சுவாமி சோம்பேறியா இருந்தா நன்னா இருக்குமான்னா, சோம்பேறிதான் இருந்தாத்தான் பிடிக்கிறது ரங்கநாதனுக்கு. சோம்பேறிய கண்டாலே ரங்கநாதன் ரொம்ப ஆசையம். எங்க சுவாமி அந்த மாதிரி இருக்கு? திருமாலையில தெரிவிக்கிறார் தொண்டரபடி ஆழ்வார், மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலசிரத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை. வாழும் சோம்பர் என்ன பாருங்க, சோம்பர்னு வரும் சோம்பேறித்தனம் அப்படி உட்கார்ந்து இருக்கு. அவால சொல்ல, அவானா தாழும் சோம்பர். வாழும் சோம்பர்னா என்னுடைய பாரத்தையும் நிர்பயோ நிர்பரோஸ்மனே அவருடைய திருவடியில சமர்ப்பிச்சாச்சன் நான் சமர்ப்பிச்சேனுங்கிற எண்ணம் இல்லாமல் அவருடைய நெருகேதுக கட்டாட்சத்தால் அவரை எடுத்துக்கொண்டார் என்கிற எண்ணத்தோடு இருக்காரனோ அவன் என்ன, அவன சோம்பேறி. என்ன சுவாமி, ஒண்ணும் பண்ண வேண்டாம், எத்தையும் பண்ண வேண்டாம், எதையும் பண்ணாம இருக்கிற அந்தபடி சோம்பேறி. அப்ப என்னன்னா என்னுடைய பாரத்தையும் எடுத்துட்டாரனோ அந்த ரக்ஷாபரத்தை நெருகேதுகமாக எடுத்துக்கொண்ட பிறகு பரகத ஸ்வீகாரம் கொண்ட பிறகுன்னு அர்த்தம். பரகத ஸ்வீகாரம், சொகத ஸ்வீகாரம்னா நான் கொடுத்தேன்னு அர்த்தம். பரகத ஸ்வீகாரம்னா அவரே வந்து எடுத்துட்டாரு. பரகத ஸ்வீகாரமா கொண்ட பிறகு என் அறிவினை எவ்வாறு அடக்கம், எனக்கு எத்தனை பாபங்கள் இருக்குன்னு இந்த சிஷ்யாலாம் சொல்லிட்டாரு. எப்படி வரும்? ஏன்னா எத்தனை அனுபவித்தாலும் போகாது அறிவினைகள் சொன்னேலே வாஸ்தவம் தான். ஆனா அந்த போப்பதற்கு அரியதான அறிவினை நயவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டு செய்யன் பொன்னரங்கவெண்ணில் வயலே பெருகும் ராமானுஜ மண்ணு மாமரத்தால் அயரேன். அறிவினை என்னன்னா என்னை எவ்வாறு அடர்ப்பதுவே, அந்த அறிவினை என்ன எப்படி வரும்? இல்லையே சுவாமி, அறிவினை வந்துட்டோம்னா அது மறுபடியும் போயிடுச்சுன்னா மறுபடியும் சொல்றீங்க, எப்படி வரும்? என்ன வரும், எப்படி வரும்? அதுக்குண்டான காரியத்தை பண்ணலன்னா வந்துடும். நீ சொல்றது ஒத்துக்கிறேன், நான் தான் பண்ணிட்டேனே. என்னன்னா பிராயச்சித்தம் பண்ணாலும் போகாதுன்றா, அதே நேரத்தை அதை அனுபவிச்சாலும் போகாதுன்றா. ஏன்னா இத்தனை நாள் சம்சாரத்திலே அந்த காமிய பலத்தை அனுபவித்து பகவான் தான் மூட்டி இருக்கார். என்ன பண்ணார்?
நன்னா சேர்த்துக்கோன்னு என்னை எந்த சேர்த்துக்கோன்னா என்னுடைய கர்மத்துக்கு அனுகுணமாக அவர் பண்ணார். உடனே பண்ண அப்பெல்லாம் நம்ம கிட்ட இல்ல போட்டுருக்கு சொல்லுவோம், அவர் தான் பண்ணார் போட்டுருக்கு. இவருடைய கர்மத்துக்கு அனுகுணம் அவர் பண்ணார். அப்ப யாரோ எந்த சுகமோ துக்கமோ எது அனுபவிக்கப்பட வேணுமோ, எப்படி கயிற்ற கட்டி அனுபவிப்பார் அந்தந்த அனுபவத்தை எல்லாம் பகவான் கொடுக்கிறார். அந்த அனுபவத்தை நன்னா தீர்ந்துதான் ஆகணும். ஆனா நம்மை நிச்சயமாக அது அனுபவிக்கும் வைக்கும். ஆனா நான் இத்தனை நாள் அப்படிதான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். ஏன்னா எத்தனை வினைகள், அத்தனை வினைகள் பண்ணினேன், அததான் அருவினைன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அருவினைகள் நான் இத்தனை நாள் அனுபவிச்சுட்டு இருந்தேன், அனுபவிச்சுட்டு தரணும். இப்ப என்ன ஆயிடுச்சு சுவாமின்னா, ஒண்ணுமில்ல, அந்த அனுபவம் என்ன ஆயிடுச்சு. அதனால்தான் எம்பெருமான் சம்சாரத்தில் தள்ளினோம். அந்த தன்னமடியாலே இப்ப நான் என்ன ஆயிடுச்சு, எம்பெருமானாருடைய ராஜகூலமாகாத்தியம் தர்ம முக்கியம். இதை நம்ம முதல்லயே பார்த்தோம். எம்பெருமானாருடைய சம்பந்தமாக ராஜகுலமாகாத்தியம், இதுக்கு என்ன சுவாமி அர்த்தம் முதல்லயே பார்த்துக்கோ. மறுபடியும் சொல்றேன், நமக்கு ஒரு ராஜாவோட சம்பந்தம் இருந்துட்டு வச்சுக்கணும். அது பிள்ளையா இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அவரோட ஏதோ ஒரு சம்பந்தம். அந்த சம்பந்தம் வந்துன்னா என்கிட்ட ஏதோ ஒரு தப்புகள்லாம் இருக்கு, அவ்வளவு தூரம் கணிச்சிக்க மாட்டேன். நம்மளவர் ஆக்ஷன் போடும். இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி நடக்கிறது. அந்தந்த கொடியை பிடிச்சிக்கிறா, அவ கோயில போய் சேர்ந்துடுறா, இவர் எதா பண்ணான்னா உடனே மூடி மறைக்கப்படுகிறது. இது தப்பான விஷயத்துல, சரியான விஷயத்துல அல்ல. ஆனா இங்க ராமானுஜன் என்ன பண்றாருன்னா, அந்த அவருடைய திருவிழி சம்பந்தத்தை பெத்துன்றதுக்கு அப்புறம் அதான் ராஜகூல மாகாத்தியம். அந்த ராஜகூல மாகாத்தியுடைய சம்பந்தம் கிடைச்சிட்டுன்னா அந்த அருவினை என்ன எந்த வினைன்னாலும் என்னை ஒண்ணும் பண்ணாது, என்னை ஒண்ணுமே பண்ணாது. அதான் தெரிவிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட என்னை ஒண்ணும் பண்ணாது என்கிறபடியே இத்தனை நேரம் பலன்களை அனுபவித்து சாகரத்திலே மூட்டினான். இப்போது எம்பெருமானாருடைய சம்பந்தமாக ராஜகுலம் ஆகாத்தியம் உடையவனை என்னை இன்று இப்போது எவ்வாறு நடப்பது, எந்த உபாயத்தாலே பாதிப்பது, வானோ மரிகடலு மாருதமோ தீயகமோ காணோ ஒருங்கிற்றும் கண்டிலமால் என்கிறபடியே இதபடியே விகதத்தை கண்ட சுத்திர கர்மங்களை போலே கண்டு ஓடி போகிற கர்மங்களுக்கு சும்மனாதி கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தன என்கிறபடியே இறுதி எரியாத போகபடி வேண்டி இருக்கக்கூடிய என்னை பாதிக்க வழியில்லை என்றாயிற்று நயவேன் பிறர் பொருளை என்கிற பாட்டிலே இவ்வர்த்தத்தை பிரதம பர்வ நிட்டனம் அருளி செய்தாரே. இதோட முடிக்கிறார், பார்த்துக்குவோம். அதாவது இதெல்லாம் போயிடுத்து. என்ன போயிடுத்துன்னா ராஜகூலம் ஆகாத்தியம் இருக்கிறபடி எல்லாம் போயிடுத்து. இந்த இடத்துல பாருங்க, இந்த வியாக்கியானத்துல எம்பெருமான்னு போட்டிருக்கு, அதை எம்பெருமானார்னு மாத்திக்கணும். வியாக்கியான புஸ்தகம் யாராவது வச்சிருந்தா எம்பெருமானார்னு மாத்திக்கணும். அப்படி இருக்கு. இந்த இடத்துல ரெண்டு சப்தம் வச்சுக்கலாம். எம்பெருமானார்னு சப்தம் வச்சுட்டா ஒரு அர்த்தம், எம்பெருமான்னு ஒரு சப்தம் வச்சுட்டா ஒரு அர்த்தம். மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. அதாவது இத்தனை நாளும் பலன்களை அனுபவித்து சம்சாரத்திலே மூட்டினான். இப்போது எம்பெருமானாருடைய சம்பந்தமாகிற ராஜகுலமாகாத்து உடைய என்னை, இது ஒரு அர்த்தம். இப்போது எம்பெருமானுடைய சம்பந்தமாக ராஜகுலமாகாத்முடைய எண்ணெய், இது ஒரு அர்த்தம். ரெண்டுமே வச்சுக்கலாம். ஆனா புஸ்தகத்துல எம்பெருமான்னு போட்டிருக்கு, ஆனா எம்பெருமானார் தான் கொஞ்சம் சரியா பொருந்தது. பார்ப்போம். எதுக்கு சொல்ல அப்படிதான் இங்க ஆச்சாரத்தை விடுத்துக்க. இதுக்கு என்ன, இந்த ரெண்டு சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். அதாவது எம்பெருமான் சம்பந்தத்தாலே அவர் காட்டி கொடுக்க, எம்பெருமான சிவன் நாராயணன் அவனுடைய சம்பந்தத்தால காட்டி கொடுக்க, அவர் காட்டி கொடுத்தா என்ன ஆகும், அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அப்படின்னு இருக்கிறது. அப்படி என்ன ஆகுது, அப்ப நான் எம்பெருமானாரை பற்ற எம்பெருமானார், ஏன்னா அவர் என்ன பண்றாரு, அடியார்களை கொண்டு போய் கொடுத்து சேர்க்கிறார். அடியார் கொண்டு போய் சேர்க்கறது அவர் தான் சுவாமி எம்பெருமானார். அந்த எம்பெருமானாரை பற்றின உடனே என்ன ஆகுது, உடனே மதுரகவி ஆழ்வார் சொன்னார் போலே திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் நான் என்கிற நிலையோடு என்ன தெரிவிக்கிறார். அப்படி பகவான் தன்னை எனக்கு காட்டிய தீர்வின் என்று காட்ட, அப்ப எம்பெருமான் சம்பந்தம் உண்டாகில் ராஜகூல மகாத்தியத்தை கொள்ளலாம், இது ஒரு அர்த்தம். அல்லது எம்பெருமான் என்று அர்த்தம் கொள்ளணும் என்றால், நான் பண்ணினது எம்பெருமானாரைத்தான். யார் பற்றினது,
பற்றினது எம்பெருமானால்தான். அவர் காட்ட பகவான் தன்னை எனக்கு காட்டினான். அப்ப எம்பெருமானார் பகவானை காட்டினார். முதல்ல எம்பெருமானாரை பற்றினால் அந்த எம்பெருமான் இவருடைய திருவிடை வச்சிருக்கே உன்னுடைய சம்பந்தம் என்று தெரிவிக்கிறார். ஆனால் எம்பெருமான் சம்பந்தமாக ராஜகூல மகாத்தில் ஏற்பட்டது. ஆக பகவத் அனுகிரகம் கிடைத்தபடியாலே எந்த உபாயத்தில் அடர்ப்பது சொல்ற எடுத்துட்டார். பகவத் அனுகிரகம் கிடைத்தபடியாலே எந்த உபாயம் அப்படின்னா அதற்கு வழியே இல்லையே. அருவனை என்னை வந்து அடர்ப்பதற்கு 3 உபாயம்தான். அப்படின்னா அருவனைனா பாபங்கள் என்கிட்ட வந்து சேரணும்னா அது 3 தப்பு நான் பண்ணணும். அந்த 3 தப்பு பண்ணவே இல்லையே. பண்ணினாதுன்னு கௌரவம் என்ன சுவாமி 3 தப்புன்னா தெரிவிக்க பாருங்க, ஆச்சரியமா தெரிவிக்கிறார். 3 உபாயம். ஆச்சாரியன் திருவடி மறந்தா பகவான் அந்த அருவனை என்ன வந்து அடக்கும். ஆச்சாரியன் திருவடி மறந்தா அந்த அருவனை என்ன நடக்கும். 2வது ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதவர்களை பண்றணும். நரஸ்துதி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதவர்களை பண்றணும். அப்பவும் அந்த அருவனை வந்து என்னை அடர்க்கும். தேவதாந்திரம் பஜனம் பண்ணப்படாது. தேவதாந்திரம் பஜனம் பண்ணினா அப்ப அந்த அருவனை என்ன வந்து அடக்கும். இது 3 விட்டுட்டேனே. திருவரங்க அமுதனார் தெரிவிக்கிறார். இந்த 3 விட்டனே. ஆச்சாரியன் திருவடியை மறக்காம நித்தியம் 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 யோ நித்திய அச்சுதபதாம்புதி அந்த நிலையோடு எப்பயுமே ஆச்சாரியன் திருவடியை தவிர ஒரே வழி உடையவர் திருவடி என்ற நிலையோடு இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, 2வது ஸ்தோத்திரம் யார பண்ணுவேன்? வாய் கொண்டு மாடம் பாட வந்த கவியே நல்லேன் என் ஆவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் ஆழ்வார் தெரிவித்தா போல இந்த வாயாகட்டும் இந்த சரீரமாகட்டும் எல்லாம் வேணா அந்த ஆச்சாரனுக்கே, மற்றவாளுக்கு கிடையாது, பகவானுக்கே கிடையாது. அது அந்த நிலையோடு இருந்திருக்கேன். அதற்கு மேற்கொண்டு தேவதாந்திர பஜனமா கிட்டக்கவே நெருங்கலையே, கிட்டக்கே வரலையே, அது ஒண்ணுமே இல்லையா. அப்ப இந்த 3 உபாயம் என்கிட்ட இல்லையே. இல்லாதபடியான அப்ப அருவனை எப்படி வரும்? வராது இல்லையா. அந்த 3 உபாயத்தை நான் இல்லைன்னு செஞ்சுட்டோம்னா அதன் பிறகு அது என்னை எப்படி அருவனை என்னை எவ்வாறு அடர்ப்பதுவே எப்படி அடர்ணும். அப்ப ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் இருந்தா ராஜகுல மாகாத்தியம். அந்த ராஜகுல மாகாத்தியத்தாலே என்னுடைய அருவனை கிட்டக்க வருமானா வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதோடு கூடயே சேர்த்துக்கணும், தேவதாந்திர சம்பந்தம் கூடாது, நரஸ்துதி கூடாது அப்படின்னு தெரிவித்தார். அது எப்படி சுவாமி போயிடுது? அந்த அருவனை எப்படி போயிடுது? வானோ மரிகடலோ மாருதமோ தீயகமோ காமோ ஒருங்கிற்றும் கண்டிலமால். இது பொய்கையாழ்வார் பாசனம். வானோ மறுகடலோ அப்படின்னா பகவான் இந்த பாபங்கள் இருக்கு இல்லையா, இந்த பாபங்கள் எங்க போயிடுது? இந்த பாபங்கள்லாம் எங்க போயிடுச்சுன்னா பகவானை பற்றின பிறகு எங்க போயிடுச்சு சுவாமி? வானத்துல போயிடுதா? வானம் மேல ஆகாசம், ஆகாசத்துல போயிடுதா? அல்லது வானோ மறிகடலோ கடல்ல போயிடுதா? தெரியல. கானகமோ காட்டுல போயிடுதா? இல்ல. அல்லது காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றுல போயிடுதா? எங்க போயிடுதுன்னு தெரியல சாமி. எது போல இதுக்கு ஒரு திட்டம் சொல்றார். சிம்மத்தை கண்டால் நரி நிற்குமா? ஒண்ணுமில்லாத நரி. சிங்கம் ராஜாவா அந்த காட்டுக்கே இருக்கு. அந்த ராஜாவான சிங்கத்தை பார்த்தோன்னே நரி நிற்குமான? நிற்கவே நிற்காதல்ல. அதே போல என்ன ஆயிடுது? சிம்மம் எது? ராஜபுரமாக ஆக்கியமாக இருக்கக்கூடிய ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் மண்ணு மாமலத்தால் ரொம்ப முக்கியம். ராமானுஜர் திருவடி சம்பந்தம் மண்ணு மாமலர். சரி சுவாமி, இதெல்லாம் பகவான் தானே போகணும், அவரே போப்பாரு. இவருடைய சம்பந்தம் வந்தா அவர் போய்ப்பார். அவர் சம்பந்தம் வந்தா போக்குவார் உண்மை தெரியாது. போக்குவார் எப்பன்னு தெரியாது, எந்த நிலையும் தெரியாது, ஏதும் தெரியாது. அப்ப எப்பன்னு தெரியாதுன்னு ஒரு அவகாசம் கிடைச்சுன்னு வச்சுக்கேன், நான் பாட்டு மேல மேல கண்டே இருப்பேன். பாபம் பண்றதுக்கு ஒண்ணு அவகாசம்லாம் வேணாம், அப்படியே ஒரு கேப் கிடைச்சா பாருங்க, இடைவெளி கிடைச்சா பாருங்க, உடனே என்னென்ன பாபங்கள் உண்டோ அத்தனையும் புறத்தாழ்வார் தெரிவிக்கிறார். ஒரு சனப்படுதல 1000 கோடி காலங்கள் நாம பிராயச்சித்தம் பண்ணா கூட அதை முடிக்க முடியாத பாவத்தை பண்ணக்கூடிய அருகதை படைத்தவன் நான் தன்னை தானே சொல்லிக்கிறார் புறத்தாழ்வார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த இடைவெளியே கொடுக்கப்படாதனோ, கொடுக்காம இருக்கிறோம்னா அப்ப சுவாமி பகவான் திருப்படி 10 கொடுப்பார், கொடுக்கறது வாங்கிக்கலாம்னா சரி வாஸ்தவம் தான்.
கொடுக்கச்சா வாங்கிக்கலாம். ஆறு இருக்கணும் சுவாமி, நான் ஆறு இருக்கேன். அந்த இடைவெளியில நான் பேசாம இருக்க மாட்டேன். நிறைய என்னென்ன தப்புகள் உண்டோ தெரிஞ்சு பண்றேன், தெரியாம பண்றேன்னா அதே ராமானுஜர் திருவடி பத்தினா உடனே உடனே அப்ப இது வாய்ப்பே இல்லையே, வாய்ப்பே இல்லையே. எது சொல்ல அதான் மண்ணு மாமலர்த்தாலயன உடனே எங்க போயிடுது? வானத்துல போயிடுதா, மாருதத்துல போயிடுதா, தீயகத்துல போயிடுதா, காட்டுல போயிடுதா, எங்க போயிடுச்சுன்னா தெரியலையே அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது போல நிறைய ஒரு சிங்கத்தை பார்த்தா இருக்குமான இருக்காது. இப்ப என்னது சிங்கம்? சுவாமி எதிராஜா சிம்மம். அந்த சிம்மத்தை பார்த்தா ஒண்ணுமே இல்லாத நரி இந்த பாபம். ஆனா நாம சேர்த்தது அத்தனை பாபங்கள், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, என்னென்ன உண்டோ அத்தனை அவன் சேர்த்து. அதெல்லாம் என்னது? இந்த சிம்மம் என்று இந்த ராமானுஜர் சிம்மத்தை பார்த்த உடனே அப்படி சம்பந்தத்தை பெற்ற உடனே ஓடியே போயிடுச்சு. எப்படி போயிடுச்சுன்னு தெரியல. சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே. சும்மனா கிட்டக்கவே நில்லாம எங்கோ போயிட்டான், கிட்டக்கவே நில்லாம எங்கேயே போயிட்டான். இத இருசவி அறியாதபடி போயிட்டுனார். இருசவி அறியாதபடி போயிடுறார். சில பேர் அப்படியே ஆத்துக்கு வருவா, ஆத்துக்கு வந்தா கிளம்பி போறச்சே எல்லாத்தையும் சொல்லிட்டு போவா இல்லையா? சுவாமி போயிட்டு வரேன் சுவாமி, போயிட்டு வரேன் சுவாமி, போயிட்டு வரேன் சுவாமி. அங்க பக்கத்துல எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை ஒருத்தன் சொல்லுவா, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவா, இந்த பக்கம் வீட்டுக்காரன் சொல்லுவா, எழுத்த வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருப்பானு. இப்ப இந்த அறுவனை போறதுனும் போர்ச்சே சொல்லிட்டு போகணும். இத்தனை நாள் கிட்ட இருந்தேன், அவர் ஏதோ ராஜகூல மாகாத்திய சம்பந்தத்தை பெற்றுட்டார், இனிமே நான் கிட்ட இருக்க முடியாது, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்லவே இல்லையா? எது அந்த அருவினைகள், அந்த பாப கூட்டங்கள் ஒண்ணுமே சொன்னீங்கன்னா, சுவாமி நீங்க கேட்டிருந்தா சொல்லியிருக்காங்க, ஒண்ணுமே சொல்லல. ஏன்னு சொன்னா என்னுமே எதுக்காக சொன்னீங்கன்னா, எது போல ஒண்ணுமே சொல்லலைன்னா எப்படி சொன்னா போயிடுது? ஒரு பசுமாடு போறது, பசுமாடு போனா பின்னாடி கண்ணு கூட்டி வானு கூப்பிடவே வேண்டாம். அந்த பசுமாடு பின்னாடி அந்த வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடிய பசுமாட்டை பார்த்து பின்னாடி கண்ணு கூட்டி எப்படி போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஓடி போயிடுச்சு. அதான் ஓடி போயிடுச்சு. ஏன் சுவாமி சொல்லிட்டு போகப்படாதுன்னா, சொன்னா பயம், நம்மளை பிடிச்சி அடி. ஏதோ சில பேர் ஏதோ தப்பு பண்ணிருப்பா, சொல்லி போச்சே இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கேன்னு அவாட்ட நம்ம அடி வாங்குறது போல சொல்லிக்காம கொல்லாம ஓடிடலான்னு அப்படின்னு போயிட்டியா அப்படின்னு தெரிவிக்கிறாடி. அதையும் சொல்ல வந்தனா அப்ப அந்த மாதிரி ஓடி போயிடுச்சு. சரி சுவாமி, இந்த மாதிரி அவைகள் ஓடினதை பற்றி எப்படி அடுத்து கேட்டிருக்கேன் இல்லையா? இப்ப என்னது மாதிரி தெரிவிக்கிறார்? இந்த பாசன அவதாரில ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? நயவேன் ஒரு தெய்வம் நான் இடத்தை சிலமாடத்தை புயலே என கவி போட்டு செய்யன் பொன்னரங்கமன்னில் அயலே பெருகம் ராமானுஜன் மண்ணு மாமலர்த்தால் அயலேன் அறிவினை என்னை இவ்வாறு நடப்பதி பார்க்கணும். ஆனா இதுக்கு முந்தின பாசம் நிலத்தை சிறு துண்ணீச கலியை. அதுல என்ன பண்ணார்? ராமானுஜன் தன் நயப்புகழே, நயப்புகழ் என்ன? என்னுடைய பாவங்கள்லாம் போக்கினார், அப்புத்தக சொம்பை பொறிக்க பின் நலத்தை பொறுத்து ராமானுஜன் தன் நயப்புகழேன்னு என் பாவங்களை போக்கினார். அது ஒரு பெருமைன்னு சொல்லிட்டோமோ. சொன்ன உடனே என்ன கேட்டார் சிஷ்யெல்லாம்? இல்ல ஒரு பாவங்கள் இருக்குன்னு சொன்னேனே, அது என்னமா போகும், எப்படி போகும் கேட்டிருந்தேனும். நீங்க அந்த கேள்வியே தப்புன்னு திருவாங்கத்தை நான் தெரிவிக்கிறேன். நீங்க என்ன கேட்டுக்கணும்னா, ஒண்ணுமில்ல, ஏதோ உங்க பாவங்கள்லாம் ஓடித்து, எப்படி ஓடித்து அப்படின்னு கேட்டுக்கணும். அது எப்படி ஏன்னா ஓடிச்சுன்னு தெரியுது, எப்படி ஓடிச்சுன்னு கேட்டுக்கணும். ஆனா நீ என்னதுமா கேட்டீரு? அதெல்லாம் இருக்குமே நீ சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்குமே அந்த நினைவோடுதான் நீங்க கேட்டது. உங்க கேள்வியே தப்புன்ட்டு திருவாங்கத்தை இப்ப கடைசியில் அதுக்கு தெரிவிக்கிறார். ஏன்னா உங்களுடைய கேள்வியே தப்பு, நீ அது எப்படி இருக்கும் வராதவன் தெரிவித்தாரியா? அதனால இனி அது வருமானம் வராது. ஏன் வராது? ராஜகூல மாகாத்து இல்லையே சுவாமி. இங்கெல்லாம் நீங்க யாரோ குடி பிடிச்சுருக்கா, அந்த மாகாத்து வந்தா 5 வருஷம் போயிடுச்சுன்னா போயிடுங்கன்றாலே, இது எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது. ஸ்ரீவைகுண்டம் போனாலும் அந்த சம்பந்தம் போகுமான போகாது. இந்த சம்பந்தம் 5 வருஷம் கூட தெரியாது. இது அப்படி இல்லை. இது முதல்ல இந்த கம்பாரிசனே தப்பு. புரியறதுக்காக அந்த எக்ஸாம்பிள் எடுத்து இது சொல்ல வந்தனா, இனி அது வரவே வராது. நகவே ஒரு தெய்வம் நான் இழத்தே. அதனால என்னன்னா, எனக்கு 3 விதமான தப்புகள் நான் பண்ணல. அவருடைய திருவடியை மறக்கல, தேவதாந்திர வஜனம் பண்ணல, சேவிக்க கூடாதவரை சேவிக்கல அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இது அதற்கு மேல ஆசிரியர் ஒன்று தெரிவிக்கிறார். நயவேன் பிறர் பொருளை பொய்கேழ்வார் பாசுரம். நயவேன் பிறர் பொருளை அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா
உயர்ந்தவரோடு தான் சேருவேன், கீழானவர்களோடு சேர மாட்டேன், மற்ற எதையும் நினைக்க மாட்டேன், திருமாலைத்தான் தெய்வமாக நினைப்பேன்னு பொய்களாளர் தெரிவிக்கிறார். உயர்ந்தவர்கள் என்னதான் அந்த சம்பந்தம் என்ன சம்பந்தமா? பாகவத சம்பந்தமா இருக்கும். குழாங்களாய் அடியலுடன் கூடி நின்றாடுவேன். அந்த பகவத் சம்பந்தத்தை காட்டிலும் பாகவத சம்பந்தம் ஏற்றம் சொல்லணும். அப்ப நான் யாரோடு சேருவேன்? உயர்ந்தவரோடு செய்வேன். சத் சம்பிரதாயம்னு சொல்றாரு, முன்னாடி பார்த்துப்போம். அந்த சத் சம்பிரதாயம் செய்வேன். கீழே இருக்கிறவங்க என்ன, அவர்களும் சேர மாட்டேன். கீழே இருக்கிற சேர மாட்டேன். ரெண்டாவது, மற்ற எதையும் நினைக்க மாட்டேன். அந்த பொய்களை தெரிவிக்கிறார். நஜவேன் பிறர் பொருளை அப்படின்னு மற்ற எதையும் நினைக்க மாட்டேன். அந்த ஸ்ரீமன் நாராயண தவிர வேற தெய்வத்தை விழுந்த மாட்டேன். இது முதல் திருவந்தாதி பாசனம். ஆனா அது இவர் சொன்னது இது பிரதம பர்வ நெட்டை, பகவானையே தெய்வமாக கொண்ட நெட்டை, அந்த நெட்டில இருக்கார். ஆனா அந்த பெருமாள் திருவடிகளை தவிர இன்னொன்னு நினைக்க மாட்டேன், தாழ்ந்தவர்களோடு சேர மாட்டேன், உயர்ந்தவர்களோடு சேருவேன் என்று சொல்வது பெருகையாழ்வார் பிரதம பர்வ நெட்டையில. அதையே இப்ப திருவரங்கத்தை வந்து என்ன தெரிவிக்கிறேன்னா, இல்ல சுவாமி, அந்த ராமானுஜ திருவ மண்ணு மாமலத்தால் அயரேன், அந்த ராமானுடைய திருவடியை தவிர மற்றொன்னு எனக்கு தெரியாது, மற்றொன்று தாழ்ந்தவர்களோடு சேர மாட்டேன், உயர்களோடு சேருவேன். அப்ப நான் ராமானுடைய திருவடி சம்பந்தம் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவளோட சேர்வேன்னு இவர் சர்மபர்வ நெட்டையிலே இதை தெரிவிக்கிறார். ஆச்சரியான பாசனம். இதோடு பாசனம் முற்று பெற்றது. நஜவேன் ஒரு தெய்வமின் நானிடத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டி செய்யேன், பொன்னரங்க மண்ணில் மயலே பெருகமை ராமானுஜன் மண்ணு மாமனத்தால் அயரேன், அறிவினை என்னை எவ்வாறென்று அடர்த்ததுவேன் தெரிவிக்கிறார். இது 35வது பாசனம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 36ஆம் பாசனம். ஆச்சரியமான பாசனம். அடல் கொண்ட நேமியன் ஆருயர் நாதன் அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்பளிப்ப பின்னும் காசினையோர் இடரின் கண் வீட்டிட தானும் ஒன் பொருள் கொண்டு அவர் பின் படரும் குணன் ராமானுஜன் தன் படி இதுவே. ராமானுஜன் சேவிக்கிறோம்னாலே மற்ற கிரந்தங்களுடைய விஷயம் வேறு, ராமானுஜ விஷயம் வேறு. கொஞ்சம் சந்தை இருக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில சப்தங்கள் கொஞ்சம் கொண்டுவா இருக்கணும். அது மட்டுமல்ல, அதே சப்தங்கள் சில பாத்திரங்கள் வரும். இதுக்கு கவலைப்பாயறதுன்னு பேரு. திருப்பாவளைக்கும் அந்த மாதிரி வரும். 5வது பாசுரத்துக்கும் 16வது பாசுரத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்ன சுவாமினா தொடர்புனா வியாக்கியான ரீதியா நீ சொல்லல, சப்தத்தால. தூயோமா வந்து நாம் தூமணர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினம் மாயனை மண்ணு வடமதரமைந்தனை தூய பெருணை யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குரல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமணர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இது வந்து தோணும். இந்த பாசனம் அப்படி ஞாபகம் வச்சு. இது 5வது பாசனம். 16வது பாசனம். நாயகனா நின்ற அந்த ஊடி கோயில் காப்பானே குடிதோண்டும் தோணும் வாயில் காப்பானே மணிக்கு தோந்தாதர் ஆயர் செல்வீரமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நிலை வாழ்வேந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிடப்பாடுவான். வரணும். அப்ப தூயோனா வந்தோம் துயிலிடப்பாடுவான். இங்க 16வது பாசனம். இங்க எனக்கே இப்ப கன்ஃபியூஸ் ஆகுது. தூயோமாய் வந்தோம் துயிலிடப்பாடுவான் இல்ல, இங்க வந்து தூயோமா வந்தோம் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. இந்த 2 பாசத்துக்கு வித்தியாசம் இருக்கணும். இப்ப என்ன ஆகும்னா, 5வது பாதம் சேவிக்கிட்ட உடனே அந்த தூயமாய் சப்தத்தை கொண்டு போய் 16ல போட்டுருவோம். அந்த மாதிரி ராமானுஜம் இருந்தாலும் நிறைய வரும். கொஞ்சம் ஜாகிரதையா சேவிக்கணும். இது சொல்ல வந்த இந்த பாசுரம் அந்த மாதிரி. அடல் கொண்ட நேமியன் ஆருயர் நாதன் அந்த ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப பின்னும் காசிலியோர் இடரின் கண் வீட்டிட தானும் ஒன் பொருள் கொண்டு அவர் பின் படரும் குணன். தமிழ்ல நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்பிரதாயம் தான். ராமானுஜன் தன் படி இதுவேன்னு தெரிவிக்கிறார். இப்ப இந்த பாசுரத்தை என்ன அழுத்து உடனே சிஷ்யெல்லாம் கேட்கிறார். இந்த அவதாரிக்கு தான் ரொம்ப முக்கியம். அந்த பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கும் ஏன் சங்கதி, ஏன் சுவாமி இந்த அடுத்த பாசுரம் இதுவா இருக்கணும், அடுத்த பாசுரம் வேற ஏதாவது இருக்கப்படாதா? 108 பாசுரம் இருக்கு, அந்த பாசுரத்துக்கு இந்த சேர்க்கப்படாதுன்னா அந்த மாதிரி சேர்த்திருக்கா. திருவாய்மொழி 2, 3 வந்திருக்கு. ஏன்னா 4ஆம் 10 10ஆம் திருவாய்மொழிக்கும் 5ஆம் 10 2ஆம் திருவாய்மொழிக்கு தான் சம்பந்தம். அப்ப 5 1 குறுக்க அந்த இடம் வச்சு பாருங்க. குறுக்க வந்திருக்கணும், டைரக்ட் சம்பந்தம். அந்த மாதிரி
அந்த மாதிரி இங்க இருக்கான்னு இங்க அடுத்த பாசனம் ஏன் இது வந்தது இது பார்க்கணும். இப்ப அந்த சிஷ்யாலாம் என்ன பண்றா, பக்கத்துல இருக்கலாம் பிரார்த்திக்கிறான். இப்ப நீர் போய் ராமானுடைய திருவடியை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சிருத்து. நம்ம இதுக்கு பொருந்திய தேசம் பாசுரத்திலிருந்து வந்துட்டு இருக்கோம் இதே விஷயத்த. இங்க வந்து இங்க இந்த இதுக்கு முன்னாடி பாசுரத்து வந்த உடனே என்ன பாசுரம் வந்து நயவேல் ஒரு தெய்வம் நான் இடத்தே அந்த பாசுரம் வந்த உடனே சிஷ்யாலாம் புரிஞ்சுட்டான். ஓ இத்தனை வைபவம் இருக்கா அப்படின்னு நீர் போய் ராமானுஜருடைய திருவடியை பத்திட்டீர், இனிமே உமக்கு உம்முடைய இருவினைகள் கிட்டக்க வராது அப்படின்னு நீங்க சொல்லிட்டேன். ஏன் எதனால வராது? ராமானுடைய திருவடியை பத்தின வழியாரு சொல்லிட்டேன். பாப்போம் வரவே வராது. அதான் அடர்த்ததுமே அப்படின்னு தெரிவித்தாரு, இனிமே வராது. அப்ப அப்படிப்பட்ட திருவடிகளை பற்றினா அந்த அருவினைகள் அடர்த்தாதுன்னு சொன்னீரினும் அப்ப அப்படிப்பட்ட திருவடிகள் எத்தனை சுபாவம் இருக்கணும், எத்தனை வைபவம் இருக்கணும், அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கணும், உயர்ந்த தன்மையா இருக்கணும். அப்படிப்பட்ட சுபாவத்தை நாங்களாம் தெரியும்படி சொல்லு, எங்களுக்கு சொல்லாமே, எங்களுக்கு தெரியணுமே, அந்த ராமானுஜர் பெருமை எங்களுக்கு தெரியணுமே. ஏன்னா நாங்களும் பத்தணுமே. இதுதான் முக்கியம். நான் என்னைக்குமே நமக்கு அதுல ஏதாவது இருக்குன்னா போவோம், அது பண்றதே பிரயோஜனம் போக மாட்டோம். அதுல ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறத அப்படின்னு போவோம். அது அந்த மாதிரி போகாதது தாய்க்குள்ள பாசம்தான். தாய் என்ன பண்ணுவா, பிள்ளைக்கு ரட்சிக்கிறேன்னு ரட்சிப்பா. நான் ரட்சிக்கிறேன் நாளைக்கு தான் எனக்கு கிடைக்குன்ற எண்ணத்தோடு பார்க்க மாட்டேன். லோகத்தார் அப்படி இல்லை, எனக்கு இதை கிடைக்குமேனா யாரை பிடிச்சா கிடைக்கும். ஆனா இங்க அந்த மாதிரியான அபிப்பிராயம் கிடையாது. இங்க அபிப்பிராயம் என்னன்னா உஜ்ஜீவனம், ஆத்ம உஜ்ஜீவனம் வேணும். அந்த ஆத்ம உஜ்ஜீவனம் இப்ப திருவரங்கத்தை வந்து கிடைச்சிட்டு. எதனால? ராஜகுல மகாத்மியம் சுவாமி ராமானுடைய மண்ணு மாமரத்தால், அந்த மண்ணு மாமரத்தால் திருவடியை பத்தினபடியாலே ராஜகுல மகாத்மியம் கிடைச்சிட்டு. இனி அவருக்கு அருவினை என்னை எவ்வாறு அடற்பதையே சொல்லிட்டீர். வாஸ்தவம் தான். அந்த அப்படிப்பட்ட அந்த பிரபாவத்தை நாங்களும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களும் போய் அவர் திருவடியை பிடித்துக் கொள்வதற்கு சௌகரியமா இருக்குமோ. போல் இத்தனை வைபவமா இப்படிப்பட்டவரை அவர் திருவடி பத்தணும் அப்படின்னு எங்களுக்கு சௌகரியமா இருக்குமானோ. அந்த திருவடி வைபவம் என்ன, அந்த திருமேனியோட வைபவம் என்ன, இதெல்லாம் நீங்க சொன்னேன்னா நான் போய் திருவடி பத்தணும் அப்படின்னு அடியார்கள்லாம் பிரார்த்திக்க எம்மி ராமானுஜன் தன் படி இதுவே. இதை தெரிவிக்கிறார் பாருங்க. எம்மி ராமானுஜன் தன் படி இதுவே அடல் கொண்ட நேமியன் ஆருயன் நாதன் அன்று ஆரணச் சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளித்த பின்னும் காசினியோர் இடரின் கண் வீட்டிட தானும் அவ்வொன் பொருள் கொண்டு அவ்வர்பின் படரும் குணன் ராமானுஜன் தன் படி இதுவே அப்படின்னா எம்மி ராமானுஜன் தன் தெளிவு இதுவேன்னு 36வது பாசுரம். அந்த 36வது பாசுரத்தாலே ராமானுஜருடைய சௌசீல்யம் என்ன, ராமானுஜருடைய வாத்சல்யம் என்ன, ராமானுஜருடைய ஔதாரியம் என்ன முதலான கல்யாண முறைகளை நன்ன விரித்து உரைக்கிறார் சுவாமி திருவரங்கத்தமதனர். அப்ப ராமானுடைய சௌசீல்யம், ராமானுடைய வாத்சல்யம், ராமானுஜருடைய ஔதாரியம் அப்படின்னாரு. ஆச்சரியமான பாசனம், அற்புதமான பாசனம். இதுதான் அப்படின்னா இதுதான் ராமானுஜருடைய ஸ்வபாவம். ராமானுஜன் தன் படி இதுவே, அந்த தன் படினா ஸ்வபாவம் அர்த்தம். தன் படி இதுவே, இதுதான் ராமானுஜய ஸ்வபாவம். சரி, எப்படி சுவாமி ஸ்வபாவம்னா ராமானுஜர் யார் தெரியுமா? அந்த கீதாச்சாரியனே அபராவதாரமான அந்த கீதையான கண்ணன் கொடுத்தாரணும். கீதை ஓதினது கண்ணன். அந்த பார்த்தசாரியை தான் என்ன பண்ணார்? அவரே அந்த கீதைக்கு பாஷ்யம் இடன்றதுக்காக அந்த பார்த்தசாரதியே ராமானுஜராக அவதாரம் பண்ணது நம்ம முன்னாடி பார்த்துருவோம். பார்த்தசாரதி வேற இல்ல, சுவாமி ராமானுஜர் வேற இல்ல. ஏன்னா அந்த கீதைக்கு உண்டான அர்த்தத்தை கொடுக்கணும்னா மறுபடியும் அவரே வந்தாருன்னு. கீதை கொடுத்தாரு யாரோ. இது போல 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம், 4000 திவ்யம் யாரும் சொல்றது? கண்ணன் தான் சொல்றது. அந்த கண்ணனே வந்து வியாக்கியானம் பண்ணாதான் நமக்கு புரியும். பண்ணியிருக்காரா சுவாமி? பெரிய வாச்சான் பிள்ளை வேற இல்ல, கண்ணன் வேற இல்ல. பெரிய வாச்சான் பிள்ளையே கண்ணனுடைய அவதாரம் தான். அதே போல இங்க கீதையை கொடுத்தது பார்த்தசாரதி. அந்த பார்த்தசாரதியே மறுபடியும் ராமானுஜர் அவதாரம் பண்ணி அந்த கீதையுடைய பாஷ்யத்தை பூர்ணமா கொடுத்தாரணும். அதான் தெரிவிக்கிறாரு.
அதனால அப்படிப்பட்ட கீதையின் சொம்பொருளை நமக்கு கிடைக்கும்படி ஏற்படுத்தினார் அல்லவா. ஏன்னா உலகத்தோர் எல்லாருக்கும் தெரியணுமோனோ அவர் கீதையை கொடுத்துட்டார். அப்பனா என்ன, மேலெழுந்தவாறு அது மூல கிரந்தத்தை கொடுத்துட்டார். மூல கிரந்தத்தை கொடுத்தோன்னா யாரும் புரிய போறது, புரியாதனோ. அப்ப புரியும்படி பண்ணது யாரு? அந்த கீதாச்சாரினே மறு அவதாரமாக சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணி கீதா பாஷ்யத்தை கொடுத்தபடி அருளி செய்தபடியாலே உலகத்தோர் எல்லாருக்கும் கீதையின் செம்பொருள் கிடைக்கும்படி ஏற்படுத்தினார் இல்லையா. இதுதான் சுவாமி ராமானுஜருடைய அவதாரியம். இந்த உதாரசீலனான அவருடைய திருவடிகள் பற்றுவது கட்டமே இல்லையே, ரொம்ப சுலபமாச்சு. கட்டமே இல்லையேன்னா கண்ணன் திருவடியை பற்று முற்பட்டினா அவரோட இவர் எளிவர், அவரை விட சுவாமி ராமானுஜர் எளிவர். அவர் திருவடிகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் என்று நமக்கு சமாதானம் அருளி செய்கிறார் சுவாமி திருவரங்கத்தை வந்து. அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க 25 பாட்டு வரைக்கும் ஒழுங்காதான் சொன்னேன். ஆனா இப்பதான் அவர் வைபவம் தெரிஞ்சுட்டோம். அவர்களுடைய வைபவத்தை எனக்கு சொல்லிட்டேன்னா நாங்கள் அவருடைய திருவடி பத்தனை போனோம் அப்படின்னு தெரிவிச்சு அப்ப தெரிவிக்கிறார் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சமாதானம் சொல்லும் முகமேதனே இந்த பாசுரத்தை அமைக்கிறார். ஆக பார்த்தசாரதியின் அவதாரம் தான் சுவாமி ராமானுஜர். சரி சுவாமி, அவர் தான் கீதைக்கே பாஷ்யம் இட்டார். அப்ப இந்த 2 அர்த்தத்துல பாசுரத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறார். 2 அர்த்தம் இந்த பாசுரத்துல. என்ன பாசுரம்? அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன் அந்த ஆரணத்துள் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினியோர் இடரின் கண் வீழ்த்திட தானும் அவ்வொன் பொருள் கொண்டு அவர் பின் படரம் குணன் எம்மி ராமானுஜன் தன் படி இதுவே தெரிவிக்கிறார் இல்லையா. அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன் யார் சுவாமி? அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன், அவன் தான் கீதாச்சாரியன். கீதாச்சாரன் கண்ணன் பெருமான். அந்த கீதாச்சாரன் அவன் செய்த காரியத்தை தெரிவிக்கிறார். அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன் கொண்டு கீதாச்சாரியன். அவன் செய்த காரியம் என்ன? அந்த ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப. அந்த ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப அப்படின்னா எம்மி ராமானுஜன் கண்டளிப்ப பின்னும் காசனையோர் இடரும் கண் வீச்சிட தானும் அவ்வொன் பொருள் கொண்டு அவர் பின் படரும் குணன் எம்மி ராமானுஜன் தன் படி இதுன்னா எம்மி ராமானுஜன் தன் படி இது அப்படின்றார். இது என்னன்னா இதுதான் அவருடைய சுபாவம். அப்படின்னா இதுல மணவாள மாவட்ட எம்மி ராமானுஜன் இருக்கணும். இந்த சப்தம் பாருங்க, சிலதான் ராமானுஜன் வரும். இந்த இடத்துல எம்மி ராமானுஜன் ஏன் சொல்றார்? ஏன் சுவாமி எம்மி ராமானுஜன் ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாருன்றத மேல விளக்கப்படுறார். மேல நன்ன மனவாளம் அமைக்கணும். ஏன்னா மற்ற எல்லா அர்த்தங்களையும் கொடுத்த ஔதாரியம் மட்டுமன்று எம்மி ராமானுஜன்னா திவ்யமங்கல விக்கிரகத்தை கொடுத்தாரணும். நமக்கு நீங்க சேவிக்கிறோம்னா ஸ்ரீபெரும்புதூர்ல திவ்யமங்கல விக்கிரகம் நமக்கு அண்ணா கொடுத்தாரனோ. அப்ப அதனாலேயே எம்மி ராமானுஜன் தன் படி இதுதான் அவருடைய சுபாவம். முற்றூட்டாக கொடுக்கிறார். இது மாதிரி கண்ணனை பெருமான் கொடுப்பாருன்னா ஒண்ணும் பண்ண மாட்டார், அதெல்லாம் பண்ண மாட்டார். ஆக திவ்யமங்கல விக்கிரகத்தில் லாவண்யம் என்ன, சௌந்தர்யாது என்ன, இது பூர்ணமா இருக்கிறபடியாலே இதுதான் சுவாமி ராமானுஜருடைய படி. அந்த படியை அருளி செய்கிறார் திருவரங்கத்தை முதலார். ஆச்சரியமான பாசுரம். பதபதார்த்தம் பார்ப்போம். முதல்ல அன்னை ராமானுஜன் பதிகிற முதல்ல இந்த பாவம் அவதாரியம். ராமானுஜன் மண்ணுமாமலத்தால் அயரே என்றீர், நாங்களும் அவரை ஆசிரியிக்கும்படி அவர் தம்முடைய சுபாவம் இருக்கும்படி சொல்லீர் என்ன அத்தை அருளி செய்கிறார். அதாவது அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன், நல்ல வீறு பெற்று எழுந்து யாரையும் அடித்து விடுகிற சக்தி படைத்த நேமியன். நேமின்னா சக்கராயுதம். நேமினா சக்கரத்துக்கு பேர் நேமின்னு பேர். அந்த சக்கராயுதத்தை வழக்கையிலே பிடித்தவன், அதான் அடல் கொண்ட நேமியன். அப்ப சக்கராயுதத்தை பிடித்திருக்கக்கூடிய பகவான். அப்ப அப்படிப்பட்ட சக்கராயுதம் பிடித்திருக்கிற பகவான் ஆருயிர்நாதன். ஆருயிர்நாதனா அரியதான உயர்ந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்கும் நாதன். ஆருயிர்நாதனா அரியதான நிலவரங்க உயர்ந்த ஜீவாத்கள். ஏன்னா மனித அரிது மானிடரா பிறத்தல் அரிதுன்னு தெரிவிக்கிறாரோ.
அதான் என்ன தெரிவிக்கிறார் இந்த இடத்துல, அங்க அதேதான் இங்க தெரிகிறார். அரியதான உயர்ந்த ஜீவாத்மாக்கு அத்தனை பேருக்கும் நாதன். இது சாஸ்திரம் என்ன சொல்ற, ஆறுயிர் நாதன் தான் என்ன பண்றதுன்னா பதம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம், அதான் ஆறுயிர் நாதன். சாஸ்திரம் பதம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம், எல்லாருக்கும் ஈஸ்வரன் பதி, விஸ்வபதி, விஸ்வபதி பதிம் விஸ்வஸ்ய லோகபர்த்தா, லோகபர்த்தா. லோகபர்த்தான்னு சொல்லிட்டு போனோம், அது மட்டும் இல்ல, லோகபர்த்தான தாய்ந்தை தாய் எல்லாம் அவர் தான். அழகிய மணவாள பெருமான் நாயனார் ஆச்சாரிய தெய்வத்தை தெரிவிக்கிறார். வித்யை தாயாக கொண்டு பாலும் அமுதமான திருமால் திருநாமத்தாலே வளர்ந்த தஞ்சமாகிய தந்தை தெரிவிக்கிறார். இதுனா பகவானே தாய், செயலே கண்ணீரும் பெருஞ்செல்வம் நன்மக்கம் மேலா தாய் தந்தையும், அது அவரே பர்த்தா, அவை விஸ்வத்துக்கு பதி அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப விஸ்வபதியான லோக பர்த்தாவுக்கே, அப்ப இந்த பெண்ணான இது எங்க நாயனார் தெரிவிக்கிறார், விஸ்வபதியான லோக பர்த்தாவான இந்த பெண், இந்த பர்த்தாவுக்கு இந்த பெண்ணான ஜீவாத்மாவை திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்பதற்காக இன்னொரு சூத்திரம் இருக்கு. நடுக்கழிந்த 4 நாள் கழித்த தன்னுடைய பிறந்தகத்தை விட்டு அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப ஜன்ம பூமியை விட்டு பரமபதம் போய் சேர்றான்னு இந்த ஜீவாத்மான்னு தெரிவிக்கிறது இல்லையா. அதனால இந்த பெண்ணின் பேச்சு மணிவள்ளி பேச்சு அப்படின்னு இது வந்தேரி என்று தெரிவிக்கிறார். இது நாயனார் தெரிவிக்கிறது. அப்படிங்க செய்து ஆக விஸ்வத்துக்கு பதி லோகபர்த்தா, விஸ்வத்துக்கு பதி. அப்ப பகவான் தான் விஸ்வபதி. இந்த விஸ்வபதி சப்தத்தை தான் என்னது, பதம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரன் சப்தத்தை தான் ஆறுயிர் நாதன், ஆறுயிர் நாதன். அப்ப இப்படிப்பட்ட சக்ராயுதத்தை பிடித்தவன், ஜகத்துக்கெல்லாம் நாதன், ஒரே நாதன். மமநாதகா ரங்கநாதா மமநாதான் தெரிவிக்கிறார் கஜத்ரேத்திர சுவாமி ராமானுஜர். ரங்கநாதா மமநாதான் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப அப்படிப்பட்ட ஜகத்துக்கெல்லாம் நாதன், ஒரே நாதன். இவர் பண்ணது என்ன, அடல் கொண்ட நேமியன் ஆறுயிர் நாதன். இது வரைக்கும் பதபதார்த்தம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இவர் பண்ணது என்ன சுவாமின்னா, ஒண்ணுமில்லை, அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டளிப்ப. அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டளிப்ப. அன்று, அன்றுனா ஏதோ ஒரு காலத்தை குறிப்பிடுகிறார், ஏதோ ஒரு காலத்தை குறிப்பிடுறார். ஏன்னா அந்த காலத்தை குறிக்கிறனா, அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டளிப்ப. அப்பனா இதுனா இவர் என்ன காலம் சுவாமி, என்ன காரணம்னா ஒண்ணுமில்ல சுவாமி, திருத்தேர்த்தட்டுல இருந்தாரணும். திருத்தேர்த்தட்டுல அந்த இனி நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அந்த காலத்தை குறிக்கிறார். எங்க இருந்தார், யுத்தம் ஆரம்பிச்சாச்சு, ஆரம்பிக்கச்சே அந்த முன்னாடி இருக்கிறவெல்லாம் பார்த்துட்டார். 11 அக்ஷோகினி சைனங்கள், 7 அக்ஷோகினி சைனங்கள், 2 சைனியத்தையும் பாக்குறா. அத 11 அக்ஷோகினி கௌரவ சைனை, அந்த கௌரவ சேனை பூர்த்தியா பாக்குறா. ஒரு பக்கம் பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, எல்லாம் பந்துக்கள், துரியோதனன் எல்லாம் பந்துக்கள். அந்த பந்துக்கள்லாம் பார்த்து பார்த்து என்ன பண்ணார், ஐயோ நான் யுத்தம் பண்ண மாட்டேன், எனக்கு ஜெயம் வேண்டாம், எனக்கு விஜயம் வேண்டாம், கண்ணனை வேண்டாம் வேண்டான்னு என்ன பண்ணா, வாயை திறக்காம பேசாம தன்னுடைய காண்டீவத்தை கீழே வச்சுட்டு பேசாம உட்காந்து தேர்தட்டிலே உட்காந்துட்டான். தேர்தட்டிலேயே பேசாம உட்காந்துட்டான், வாயை திறக்க ஒண்ணும் பண்ணல, அந்த ரதத்து மேல உட்காந்துட்டான். இப்ப பகவான் என்ன பண்ணோம், அந்த பகவான் என்ன பண்ணோம், இப்ப அடல் கொண்ட நேமியன் ஆவியின் நாதன் அந்த ஆரண சொல் கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டளிப்ப. இப்ப அவனை யுத்தம் பண்ண வைக்கணும், யுத்தம் பண்ண வைக்கணும். என்னவா வைக்கிற சுவாமி, அவனுக்கு வேண்டிய வார்த்தைகள் சொல்ல போனோம். அந்த வார்த்தை எங்கிருந்து இருக்கும், எங்கிருந்து இருக்கும், வேதத்தின் சொற்களான கடல், கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப. அந்த வேதத்தின் சொற்களான கடல், அந்த கடல், அந்த கடல் எப்படி இருக்குன்னா, அந்த கடலை நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அந்த கடலுக்குள்ளே மேற்கு மூலையில போனா ஒரு அர்த்தம் கிடைக்கிறது, அந்த கடலுக்குள்ளே தெற்கு மூலையில போனா ஒரு அர்த்தம் கிடைக்கிறது, அந்த கடலுக்குள்ளே கிழக்கு மூலையில போனா ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. ஆங்காங்கே ஆங்காங்கே பறவை கிடைக்கிற மறைத்து வைக்கப்பட்ட அர்த்தம் எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ண, ஒரு முற்றத்தில் இட்டார் போலே அந்த கடல், வேதாந்தம் என்ற கடல், அந்த கடலுக்குள்ளே ஒவ்வொரு பக்கத்துல ஒவ்வொரு அர்த்தங்கள் கிடைக்கிறது. அந்த அர்த்தத்தெல்லாம் கொண்டு வந்து நடுமுற்றத்துல கொண்டு விட்டா கூடாதுன்னா,
கடல்ல சில சில ரத்னங்கள்லாம் இருக்கணும். அந்த ரத்னங்கள்லாம் ஒரு வியாபாரி போய் கொண்டு வந்து வச்சுக்கணும். அவருக்கு அந்த கடல்ல நீந்தி எடுக்கக்கூடிய சாமர்த்தியக்காரனை வைத்துக் கொண்டு அங்கிருந்து ரத்தத்தினால கொண்டு வந்து ஒரு முட்டத்துல நேரா கொண்டு வந்து ஒரு நடுமுட்டத்துல இட்டா எப்படி ரத்தனம் எவ்வளவு உயர்ந்தது, விலை உயர்ந்தது, அதை கொண்டு வந்து விட்டா அதை போல ரத்னத்தை கொண்டு வந்தார். அதை போல என்ன பண்ணாரு, கிட்டத்தட்ட அதை போல கீதாச்சாரியனும் இவன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான். என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தைனா, சிஷ்யன்னு நான் நினைச்சுக்கோ, என்ன சிஷ்யன்னு நினைச்சுக்கோன்னு நானா. தன்னை சிஷ்யன்னு நினைச்சுக்கோன்னு சொன்னபடியாலே அதனால என்ன பண்ணாரு, 700 ஸ்லோகம் கொடுத்துட்டார். நம்ம ஆச்சாரில் போய் சிஷ்யன்னு சொன்னா கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார். இப்ப சிஷ்யன்னு சொன்ன உடனே 700 ஸ்லோகத்தை கொடுத்தார். உனக்கு நான் சிஷ்யன்னு ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சொன்னதுக்காக 700 ஸ்லோகம் கொடுத்தா. முக்கியமான அர்த்தங்கள், அதாவது உபனிஷத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் என்னென்ன உண்டோ அதாவது முக்கியத்தமம், மிகவும் முக்கியம், மிக மிக முக்கியம். அப்படிப்பட்ட முக்கிய தர்மமா இருக்கக்கூடிய அர்த்தங்கள் இல்லையா கீதா சாஸ்திர முகேன கொடுத்தான். கீதா சாஸ்திர முகேன அதான் என்னது, அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப. அப்படி கீதா சாஸ்திர முகேன 700 ஸ்லோகத்தை பூர்ணமா கொடுத்துட்டாங்க. எங்கெங்க என்னென்ன ரத்னங்கள் எந்தெந்த மூலையில் இருக்கோ அந்தந்த மூலையில் இருக்க ஒரு ரத்தங்களை கொண்டு வந்து நடுமுத்தத்துல கொண்டு வந்து சேர்த்து எடுத்துக்கோன்னு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தான். அப்ப கீதா சாஸ்திர முகேன கொடுத்தான். இது கடன் பண்ணது. இத மதுரகவியாளர் தெரிவிக்கிறார். அருள் கொண்டாடும் அடியவர் என்பது அருளினான் அவ் அருமறையின் பொருள். அருள் கொண்டாடும் அடியவர் என்பற அருளினான் அவ் அருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான். அப்ப கீதாச்சாரியன் கீதையை கொடுத்தான்னு சொல்ல வந்த பாசனம். ஆனா இந்த பாசனத்துக்கு உண்டான வியாக்கியானம் நஞ்சியர் மட்டும்தான் இதை காமிச்சிருக்கார். அருள் கொண்டாடும் அடியவர் என்பற அருளினான் அவ் அருமறையின் பொருள் அப்படின்னு அருமறைங்கிற சப்தத்தை கீதா சாஸ்திரத்தை கொடுத்தாரு நஞ்சியர் எடுத்திருக்காரு. அதே போல இங்கும் ஒன் பொருள்களை எல்லாம் பார்த்தார். ஒன் பொருள் அப்படின்னா ஆரண சொல் அடல் கொண்ட நேமியன் ஆர்வியன் நாதன் அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன் பொருள். அந்த ஒன் பொருள் இருக்கு இல்லையா, அந்த ஒன் பொருள் எல்லாம் பார்த்தார். எல்லாத்தையும் நடுமுக்தத்தில் கொண்டு வந்து விட அர்ஜுனன் வாழ்ந்து போனான்னு தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் தானே அவன் யுத்தமே பண்ணினான். கீதா சாஸ்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யுத்தம் பண்ணியா இல்லையா. பின்பு கீதை சொன்ன கண்ணன் என்ன பண்ணா, அன்றைய தினத்திலிருந்து சரி சுவாமி எப்ப பண்ணான் கீதைன்னா, கீதை கொடுத்தான். கொடுத்து அதுக்கப்புறம் 36 வருஷங்கள் கழிச்சுதான் கண்ணனே தன்னுடைய சோதியான ஸ்ரீவை கொண்டு சொன்னான். அப்பனா என்ன கணக்கு நீங்க பாத்துக்கணும். கீதா சாஸ்திரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 36 வருஷங்கள் இந்த பூலோகத்துல இருந்தார். அதை முடிஞ்ச உடனே 36 ஆண்டுகள் கழிச்சுதான் அவரு ஸ்ரீவைகுண்டம் கிளம்பினா தெரியுது. இப்ப இந்த பூலகத்தில் இருக்கிறது இப்ப துவாபர் எங்க இருந்தது, அப்ப கலியுகம் இப்ப பறந்திருக்கணும், துவாபர யுகம் முடிஞ்சு விட்டு. அப்படின்னா அன்றாரண சொல் கடல் கொண்டு ஒன்பது அன்றன துவாபர யுகத்திலே அவன் கீதா சாஸ்திரத்தை பூர்ணமான சார்ந்த ரத்னங்களாக இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்கள்லாம் நடுமட்டத்துல கொண்டு வந்து அர்ஜுனனுக்கு கொடுத்தான். இப்ப அது முடிஞ்சுட்டு, அது துவாபரகம் முடிஞ்சுட்டு, இப்ப கலியுகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பின்னும் காசிடையோர் இடரின் கண் வீச்சிட. இதான் பின்னும். பின்னும்னா தாழ்ந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த இருள் தர்மானத்தில் இருக்கக்கூடிய பின்னும் காசிடையோர் இருக்கக்கூடியவர்கள். அப்படின்னா இன்னும் இவ சம்சாரிகளா இப்படி இருக்கா. ஏன் சுவாமி கண்ணன் தான் கொடுத்துட்டானே சுவாமி, கொடுத்துட்டானா மூல கிரந்தத்தை கொடுத்தான், யாருக்கும் தெரியலையே. அப்ப தெரியலன்னா அது நடந்தது துவாபர யுகம். இப்ப சுவாமி ராமானுஜர் இருக்கிறது கலியுகம். அப்படின்னு கச்சே, அதாவது அன்று கீதா சாஸ்திரத்தை சொன்னான். கீதா சாஸ்திரத்தை சொன்ன உடனே ஒருத்தன் உயிர்ந்து போனான். யார்? அர்ஜுனன். அர்ஜுனன் மட்டும்தான் உயிர்ந்து போனான். உயிர்ந்து போனா ஒரு மோட்சத்துக்கு எல்லாம் போகல, மோட்சத்துக்கு போன சனாகதியும் பரல. பின்னாடி சொல்றான் அந்த விஷயத்த. ஆனா உயிர்ந்து போனான்னு என்ன அர்த்தம்னா யுத்தம் பண்ணினானோ, கண்ணன் சொன்னதை கேட்டுனாரனோ, நீ சொன்னது சரி, உன் பிரகாரம் பண்ற, உன்னுடைய அபிப்பிராயம் அந்த அபிப்பிராயத்தை படி பண்றேன்னு சொன்னா அதான் உய்வது. அது பண்ணா. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, இன்னும் காசினியோர் இடரின் கண் வீச்சிட தானும் அவ்வொன் பொருள் கொண்டு அவர் பின் படரும் குணன். இப்ப காசினியோர் என்ன ஆனாருன்னா ஒரே ஒரு அர்ஜுனனுக்காக கீதையை கொடுத்தான். ஆனா அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு
உலகத்தேவர்கள் எல்லாரும் உஜ்ஜீவனம் அடையணுமோனோ, அப்ப அந்த கீதா சாஸ்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கணுமோனோ, இடரின் கண் வீழ்ச்சிடன். அதாவது இதுவரைய பாசுரத்தை பார்த்தா கீதை சொன்னது எல்லாருக்கும், ஆனால் தெரிஞ்சு கொண்டது யாரு? அர்ஜுனன் தான். சண்டை போடுறதுக்காக தெரிஞ்சுட்டான். கீதையை தெரிஞ்சு என்ன சுவாமி பண்ணா? அர்ஜுனன் என்ன பண்ணா? சண்டை போட்டான். என்ன சுவாமி, அப்ப கீதை கொடுத்து சண்டைக்காக தான். இது பெரிய விசாரமும் உண்டு, பெரிய விசாரணை. ஏன்னா திருவாய்மொழிக்கும் கீதைக்கும் என்ன வித்தியாசம்னா ஒண்ணுமே இல்லை. நிறைய ஆச்சாரிய தேக்கரை எடுத்துக்கிறார். அப்ப என்னன்னா அது சண்டைக்காக அந்த சாஸ்திரம், இது அப்படி இல்லை உஜ்ஜீவனத்துக்காக அந்த சாஸ்திரம். சண்டை போட வைக்கணும், சண்டை போட வைக்கல நீ இந்த மாதிரி சொல்லிட்டு தான் உடனே சரி முடிச்சதுக்கு அப்புறமாவது சரி உன் திருவிழியை பத்திரேன் புகழொன்று இல்லா அடியேன்னு உன் நடிக்கீழ வந்து புகுந்தேன்னு இந்த வார்த்தை வந்து தானே வரவே இல்லையே. என்ன சொன்னா, நீ இப்ப நான் புரிஞ்சுட்டேன், இனிமே நீ சொல்றபடியா சண்டை போடுறேன், அவ்வளவுதான். இல்ல ராஜ்யத்தை சமர்ப்பிக்கிறேன், உன்னோட திருவிழியை கதி வேற எதுவும் அந்த மாதிரி சொன்னானா? இல்லவே இல்லை. இது சொல்ல வந்தேன்னா பின்னாடி இடரின் கண் வீட்டிட, இடரின் கண் வீட்டுனா அங்க சண்டை போடுறதுக்கு அர்ஜுனன் மட்டும்தான். ஆனா அந்த அர்ஜுனனும் என்ன சரணாகி பண்ணல, சண்டை இடுவதோடு சரி. அதுவும் நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்ன ஆரம்பிச்சான். பின்பு கண்ணன் உபதேசிக்க, அப்ப நீ சொன்னது சரி, நீ சொன்னபடி பிரகாரம் நான் என்ன பண்றேன், நான் சண்டை பண்றேன் அப்படின்னு சொன்னான் அர்ஜுனன். ஆனா இதற்காக பட்ட பாடு முடிஞ்சிட்டு, அதற்காக என்ன பண்ணா 700 ஸ்லோகத்தை சொன்னா முடிஞ்சிட்டு. ஆனா மற்ற பேர்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டாரன்னா காணுமே, மற்ற பேர்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டாரா காணுமே. ஏன்னா அங்கு இருப்பவர்கள் கூட இடரன் கண் வீழ்ந்தார்கள். இடரன் அவனும் தெரிஞ்சுக்கல, யாருமே தெரிஞ்சுக்கல. இப்ப ராமானுஜர் பார்த்துட்டார், ஓ அவர் சுவாமி கண்ணன் பெருமான் மூல கிரந்தத்தை கீதையை கொடுத்துட்டார், ஒருத்தரும் தெரிவிக்கலையேன்னு. சரி சுவாமி, அது நடந்தது எப்ப, இது நடக்கிறது எப்ப? இது என்னன்னு ராமானுஜர் காலம். அது என்னன்னு சுவாமி கண்ணன் பெருமான் கீதையை கொடுத்தது, அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட எத்தனை காலம்னா கிட்டத்தட்ட கால வித்தியாசம் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு மேல கால வித்தியாசம். 5000 சொன்னேன்னு, ஆனா இன்னும் நிறைய காலங்கள் உண்டு. இதுல கால வித்தியாசத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டு. என்ன கணக்குன்னா சொல்றேன், துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் சந்தின்னு ஒண்ணு இருக்கு. அது ரெண்டுமே சேராது, அது கலியுகத்திலும் சேராது, துவாபர யுகத்திலும் சேராது. அந்த மாதிரி சந்தின்னு ஒண்ணு இருக்கு. அதே போல கலியுகத்துக்கும் ஒரு சந்தி இருக்கு, முற்சந்தி பிற்சந்தின்னு இருக்கு. துவாபர யுகத்துக்கு முன்சந்தி பின் சந்தி இருக்கு. ஒவ்வொரு யுகத்துக்கும் உண்டு. கிருத்த யுகத்திலிருந்து கலியுகம் வரைந்தும் இருக்கு. அந்த முற்சந்தி பிற்சந்தி சில கணக்குகள் இருக்கு. அந்த கணக்கெல்லாம் சேர்த்தணும் எத்தனையோ வருஷங்கள் ஆகும். 5000 வருஷம் புரியத்துக்காக சொன்னேன். அப்ப அத்தனை வருஷம் ஆயிரத்தணும். இப்ப யாராவது செஞ்சிருக்காங்கன்னா இல்லையே சுவாமி, கண்ணன் கீதா சாஸ்திரத்தை கொடுத்தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன, அவர் பின் படரங்குடன் அந்த முன்பொருளை தெரிந்து கொள்ளாமல் காசினியோர்கள் இடரில் கண் வீழ்ந்தார்கள். காசினியோர்கள்லாம் இடரில் கண் அந்த வீழ்ந்த சம்சாரிகளை என்ன இடரின் கண் வீழ்கிற அவர் பின் படரும் குணம். எப்படியாவது இந்த கீதார்த்தங்களை இவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு கண்ணன் பெருமான் கொடுத்த அந்த நிலையை புரிய வைக்கணும்ன்றதுக்காக அவர் பின் படரும் குணம் ராமானுஜன் தன் படியிலே அவர்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக சுவாமி ராமானுஜன் கீதா சாஸ்திரமாக கீதா பாஷ்யத்தை பண்ணினார். அதன் மூலமா என்னாச்சு, படரும் குணம். அப்படிப்பட்ட குணம் படைத்த அந்த சுவாமி ராமானுஜர் அவர் நம் அத்தனை பேரும் உஜ்ஜீவதற்காக இருக்கார். இதுதான் அவருடைய சுபாவம் தெரிவிக்கிறார். அவர் பின் படரும் குணம் ராமானுஜன் தன் படி இதையும் தெரிவிக்கிறார். மேற்கொண்டு என்னன்றது நாளைக்கும் காலட்சேபம் உண்டு, 5 மணிக்கு உண்டு. ஆச்சரியம். ஏன்னா கீதா விஷயம் எப்படி கொடுத்திருக்கார், அது அர்த்தத்தை எப்படி பண்ணார், மேற்கொண்டு அர்ஜுனன் என்ன பண்ணான், அத சுவாமி எப்படி நம்ம கொடுத்திருக்காரு, ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அது ரொம்ப இது ஒரு ஒரு வாதி பிரதிவாத விஷயமா எடுக்கிறார். என்னன்றது நாளை காலத்துல பார்க்கணும். சாயங்காலம் எப்ப மாதிரி கண்டினியூ சிறுத்தமிழ் ஆலோசனை உண்டு, அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். அழ்வார பெருமானார் ஆச்சாரியம் பகவதார திருவடிகளே சரணம் சந்தேகங்கள் தான் அவசியம் கேட்க பிரார்த்திக்கிறேன்.